ஸ்டார்ட் பண்ணி. எல்லாருக்கும் நமஸ்காரம். ஓம் ஸ்ரீ ஹரியே நமஹ. கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா. சத்குருநாத் மகாராஜ் கி ஜெய். ஜானகி காந்த ஸ்மரணம் ஜெய் ஜெய் ராம ராம. ஆஞ்சநேய சுவாமினஹ ஜெய். शुक्लांबरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये. सरस्वती नमस्तुभ्यं वरदे कामरूपिणी विद्यारम्भं करिष्यामि सिद्धिर्भवतु मे सदा. गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णु गुरुदेवो महेश्वरः गुरुः साक्षात् परब्रह्म तस्मै श्रीगुरवे नमः. कृष्णाय वासुदेवाय हरये परमात्मने प्रणतक्लेशनाशाय गोविन्दाय नमो नमः. पीताम्बरं करविराजितशङ्खचक्रं कौमोदकी सरसिजं करुणासमुद्रं राधासहायमतिसुन्दरमन्दहासं वातालयेशमनिशं हृदि भावयामि. मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयति गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवं. वन्दे नन्दव्रजस्त्रीणां पादरेणुम् अभीक्ष्णशः यासां हरिकथोद्गीतं पुनाति भुवनत्रयम्. कोमलं कूजयन् वेणुं श्यामलोऽयं कुमारकः वेदवेद्यं परं ब्रह्म भासतां पुरतो मम. यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः ध्यानावस्थिततद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुः सुरासुरगणाः. देवाय तस्मै नमः. कृष्णाय वासुदेवाय देवकी नन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः. कृष्णाय वासुदेवाय हरये परमात्मने प्रणतक्लेशनाशाय गोविन्दाय नमो नमः. प्रह्लाद नारद पराशर पुण्डरीक व्यासाम्बरीश शुक शौनक भीष्मदाल्भ्यान् रुक्माङ्गदार्जुन वसिष्ठ विभीषणादीन् पुण्यानि मान् परम भागवतान् स्मरामि. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா பரம பாகவதன். ஏன்னா பாகவதாலேயே ரொம்ப முதன்மையானவர் பிரஹ்லாதன். அந்த பிரஹ்லாதனுக்காக எப்படி பகவான் நரசிம்ம அவதாரம் எடுத்து வந்தார் அப்படிங்கறதுதான். அதுவும் நாராயணியத்துல உள்ளபடி நம்ம பார்க்க போறோம். அப்போ முதல்ல நாராயணியத்துல, ஏன்னா அந்த பரம பாகவதன் அந்த பாகவதால நினைச்சுண்டாலே நம்மளுக்கு பக்தி பெருகும் அப்படிங்கறத சொல்றோம். அதனால இங்க ஸ்ரீமத் பாகவதத்துல என்னன்னா, இந்த சரித்திரம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே, அதாவது ராஜாவுக்கு ஒரு பரீட்சித் ராஜாவுக்கு சுகபிரம்மம் இதை எடுத்து சொல்லிட்டு இருக்காரு இல்லையா. அதனால அந்த ராஜாவுக்கு ஒரு சந்தேகம் ஏற்படும். பகவான் அப்படின்னு சொன்னா எல்லா ஜீவராசிகள் கிட்டையும் ஒரே மாதிரி அன்பு தானே காமிப்பார் இல்லையா. எப்படி அம்மா அப்பா இருக்காளோ, ஒரு 10 குழந்தைகள் இருக்குன்னா அந்த 10 குழந்தைகள்கிட்டயும் அதே மாதிரி தானே ஒரு அன்பு இருக்கும் இல்லையா. அப்படி இருக்கும் பொழுது அவளுக்கு ஹிதத்தை பண்றவர் தானே பகவான். எல்லா ஜீவராசிகளுக்கும் ஹிதத்தை பண்றவர் தானே பகவான். அவருக்கு வேண்டாதவர் வேண்டியவர் அப்படிங்கிறது கிடையாது. இப்ப நம்மள போல இருக்கக்கூடிய மனுஷாலாம் என்னன்னா, பாமரர்கள்லாம் நம்மளாம் என்ன பண்ணுவோம், ஒருத்தர் வேணும்னு நினைச்சோம்னா அவளுக்கு நம்மளால என்னெல்லாம் முடியுமோ அதெல்லாம் போய் வாலண்டியரா விழுந்து விழுந்து பண்ணுவோம். ஆனா அதே வேண்டாததான மனசுல ஒருவேளை எண்ணம் வந்துடுது அப்படின்னா என்னன்னா ரொம்ப ஒதுங்கியே நின்றுட்டு இருப்போம் இல்லையா. அது மட்டும் இல்ல, சில சமயம் அதுவே நம்மளுக்கு என்னன்னா போட்டியா பொறாமையா இல்ல அழிக்கக்கூடிய எண்ணமாக கூட இருக்கும். அது நிறைய பேருக்கு அப்படி வந்துடும், அசுர குவாலிட்டின்னு சொல்றது. அப்படி இருக்கும் பொழுது இந்த அசுரர்களை அழிச்சுட்டே இருக்காரு பகவான் அப்படின்னு. ஏன்னா ராஜசூய யஜ்யம் நடக்கிறது. அந்த யஜ்யம் நடக்கும்பொழுது யுதிஷ்டர் ராஜசூய யஜ்யம் பண்ணிட்டு இருக்காரு. அந்த யஜ்யம் நடக்கும் பொழுது என்னன்னா, எப்படி சிசுபாலன் அத்தனை வசவு சொற்கள் பேசிகிட்டே இருப்போம். கண்ணனை பேசாத வார்த்தைகள் இல்லை. அப்படி இருக்கும் பொழுது அந்த சிசுபாலனை சக்கராயுதத்தினால வதம் பண்ணிட்டு, ஆனா அந்த அந்த ஜோதிர்மயமாக இருக்கக்கூடிய அந்த சிசுபாலன் என்னன்னா பகவானுடைய திருவடியில சேர்ந்துடுறான். அப்படி இருக்கும் பொழுது அதை பார்த்துட்டே இருக்கக்கூடிய யுதிஷ்டருக்கும் இதே போல சந்தேகம் ஏற்படுது. என்னது, ஏன்னா இது பரம பாகவதர்கள்லாம் அவளுக்கு கூட அரிதான விஷயமாச்சே இப்படி பகவான் அடையிறது. ஏன்னா அது ஒரு துர்லபமான விஷயமாச்சு இல்லையா, கடினமான விஷயம். அப்படி இருக்கும் பொழுது எந்த முயற்சியும் இல்லாம ரொம்ப சுலபமாக எப்படி பகவான் அடைஞ்சுட்டான். அதுவும் இந்த சிசுபாலன் என்னன்னா திட்டினே இருப்பான், கண்ணனை திட்டின்டே இருக்கக்கூடியவன். அப்படி இருக்கும் பொழுது எப்படி இவனுக்கு இப்படி ஒரு பாக்கியம் கிடைக்கிறது அப்படின்னு எல்லாம் கேட்கும் பொழுது, அப்போ இத யுதிஷ்டர் நாரதர்கிட்ட கேட்கும். அப்படி அந்த நாரதர் அதற்கு பதில் சொல்ற மாதிரிதான் என்னன்னா ரொம்ப அழகா இந்த
நரசிம்ம அவதாரம் அப்படிங்கிறது ஸ்ரீமத் பாகவதத்துல அப்படியே ஆரம்பிக்கும். இங்க வந்து என்னன்னா ஆரம்பிக்கும் பொழுதே பிரகலாத சரித்திரம் ஸ்ரீமத் நாராயணியத்துல 24 25 அத்தியாயங்கள் நரசிம்ம அவதாரத்தை சொல்லக்கூடிய முதல்ல பிரகலாதன், ஏன்னா பரம பாகவதன் பிரகலாதன். அந்த பிரகலாதன் எப்படியேப்பட்டவர் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஏன்னா ஒரு உத்தமமான பக்தனுடைய சரித்திரத்தை பொதுவா பாகவதம் அப்படிங்கறதுல எந்த ஒரு கிரந்தத்திலயும் என்னன்னா பகவானை பத்தி சொல்லியிருக்கோம், பரம பாகவதாளை பத்தி சொல்லியிருக்கோம். ஏன்னா அந்த பாகவதாளை போல நம்ம ஆகணுங்கிற எண்ணம் வரும் இல்லையா? அதனால எப்படி இருந்தார் பிரகலாதன் அப்படின்னு எப்படி இருந்தார் அப்படிங்கறதுதான் சொல்லக்கூடியது 24வது தசகம். இதுல முதல் ஸ்லோகத்திலேயே சொல்லும் பொழுது ஹிரண்யாக்ஷே போத்ரி பிரவர வபுஷா அப்படின்னு ஆரம்பிக்கும். அப்போ ஹிரண்யாக்ஷன் ஹிரண்ய கசிப்புன்னு 2 பேரும். இவா யாரு அப்படின்னு பார்த்தா, இப்போ நம்ம ஏற்கனவே அதுக்கு முன் சரித்திரம், ஏன்னா ஹிரண்யாக்ஷவதம் எல்லாம் நம்ம முன்னாடி பார்த்திருப்போம். வராக அவதாரம் எடுத்து எப்படி வந்து 13 14 ஸ்லோக தசகங்கள்ல நம்ம பார்த்திருப்போம். அப்போ ஹிரண்யாக்ஷனை எப்படி வராக ரூபத்தை எடுத்துட்டு பகவான் சம்ஹாரம் பண்ணார் அப்படின்னு. சரி, இந்த ஹிரண்யாக்ஷன் ஹிரண்யகசிப்பு யாரு அப்படின்னு பார்த்தா, இவா 2 பேரும் என்னன்னா வைகுண்ட லோகத்துல ஜெய விஜயாளா இருந்தவா. பரம, அதாவது அவளும் பரம பக்தர்கள் தான், பாகவதோத்தமர்கள் தான், பார்ஷதர்கள் தான். அப்படி இருக்கக்கூடியவாளுக்கு ஒரு நாள் ஒரு சமயம் என்ன ஆச்சு, சனகாதி முனிவர்கள் 4 பேரும் ரொம்ப சின்ன வயசு 5 வயசு குமாரர்கள் போலவே இருக்கக்கூடியவா. அப்போ அந்த குமாரர்கள் போல இருக்கக்கூடியவா பகவானை வந்து தரிசனம் பண்ணணும் அப்படின்னு உள்ள உள்ள அப்படி போகிறதுக்கு 7 பிராகாரங்கள்னு சொல்லுவாங்க. அது போல 6 பிராகாரங்களை கடந்து 7வது உள்ள போகிறதுக்கு முன்னாடி என்னன்னா ஜெய விஜயாள் 2 பேரும் அப்படியே மறிச்சுட்டான். அந்த உள்ள உள்ள என்டர் ஆக விடாம தடுக்கிறான். அப்படி தடுக்கும் பொழுது அப்போ இவாளுக்கு சனகாதி முனிவர்களுக்கு என்னன்னா, ஆஹா பகவான தரிசனம் பண்ணணும் அப்படிங்கிற, ஏன்னா அவ எப்பவுமே என்னன்னா ஹரிச்சரணமே கத்தின்னு இருக்கக்கூடியவா, ஹரியினுடைய சரணமே கத்தின்னு இருக்கக்கூடியவாளுக்கு வந்து என்னன்னா பகவான தரிசனம் பண்றதுக்கு இங்க உள்ள அலோ பண்ண மாட்டேங்கிறாளே அப்படின்னு ஒரு வருத்தம். அதனால என்னன்னா அப்படி அப்படி அவ ரொம்ப கோபத்தோட போகக்கூடாது. ஏன்னா அவளை பொறுத்த வரைக்கும் என்னன்னா குழந்தைகள் போல இருக்கா. ஏன்னா இவ வந்து 5 வயசு பாலகர்கள் போல இல்லையா? அது மட்டும் இல்ல, வஸ்திரம் எல்லாம் இல்லாம அவ வந்து திகம்பராள் போல இருக்கக்கூடியவா, குழந்தைகள். அதனால உள்ள யாரோன்னு நினைச்சுட்டு உள்ள என்டர் பண்ண விடல. அப்போ ரொம்ப கோபம் வந்து என்னன்னா அந்த க்ஷணமே வந்து அவ 2 பேருக்கும் ஒரு சாபத்தை கொடுத்துறா. என்னன்னா ரஜோகுணம் தமோ குணம் அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த 2 குணங்களும் என்னன்னா பகவான உள்ள போக விடாம தடுக்கிறது. அது நம்ம கீதையில எல்லாம் கூட பார்த்திருப்போம். அந்த மாதிரி ரஜோகுணமும் தமோ குணமும் நம்மள வந்து என்னன்னா மறுபடியும் மறுபடியும் பிரவருத்தியில ஈடுபடுத்தும். சத்வகுணம் மட்டுமே பகவானை அடையறதுக்கு உதவி பண்ணக்கூடியதாக இருக்கும். அதனால இப்ப இங்க என்ன, இந்த வைகுண்ட லோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த லோகத்துல ரஜோகுணமும் தமோ குணமும் பொருந்தி இருக்கக்கூடிய இவா போய் நம்மள தடுத்துட்டாளே அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணத்தோட இது 2மே என்னன்னா அசுரர்களுக்கான அந்த தன்மை. அதனால என்னன்னா நீங்க 2 பேரும் என்னன்னா அசுர பிறப்புகள் எடுக்கணும்னு ஒரு சாபத்தை கொடுத்துட்டேன். அது மட்டும் இல்ல 3 ஜென்மாக்கள்ல நீங்க மறுபடியும் திரும்பி இங்க வந்துடலாம்ன்ற அந்த ஒரு, ஏன்னா அசுர பிறப்பு எடுத்தாலும் என்னன்னா ரொம்ப காலம் இருந்துட்டு இருந்தா அப்புறம் எப்போ வந்து, ஏன்னா இவா எப்பவுமே பகவானுக்கு வாயில் காப்போனா இருக்கக்கூடியவா. அப்படிப்பட்டவாளுக்கு வந்து என்னன்னா அப்போ உள்ள அந்த 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 இடத்த விட்டு கொடுத்துடுற மாதிரி ஆயிடுறது இல்லையா? அதனால மறுபடியும் பகவானை எப்போ தரிசனம் பண்ணுவோமோன்னு அவளுக்கு வந்து என்னன்னா ரொம்ப வருத்தம். ஆனா அதே சமயம் வந்து என்னன்னா பிராமணர்கள் அந்த குழந்தைகள் அவளுடைய அந்த சாபம் அப்படிங்கிறது அதுவும் நடக்கணும். இது எல்லாமே என்ன பகவானுடைய லீலையாகவே நடக்கக்கூடியது இல்லையா? அதனால இப்ப என்ன ஆயிடுத்து, அந்த 2 பேரும் தான் வந்து என்னன்னா 3 பிறப்புகள், 3 பிறப்புகள். ஏன்னா நம்மள போல இருக்கக்கூடியவாளுக்கெல்லாம் எத்தனை பிறப்புகள்ல போய் பகவான் அடைவோங்கிறது தெரியாது. ஆனா அவளை பொறுத்த வரைக்கும் என்னன்னா 3 பிறப்புகள்ல பகவானை போய் அடைஞ்சுடலாம் அப்படிங்கிற ஒரு அந்த சாபத்துக்கான விமோச்சனத்தையும் சொல்லிட்டா. அப்ப முதல் பிறப்பு அப்படிங்கிற பொழுது ஹிரண்யாக்ஷன் ஹிரண்ய கசிப்புவாக திதிக்கும் அதே மாதிரி கஷ்யப்பருக்கும் பிறக்கிறா. இவா 2 பேரும் 2 யமன்களை போல இருக்கா அப்படிங்கறத நம்ம பார்த்திருப்போம். 2 யமன் மாதிரி, யமன் அப்படின்னா உயிரை பறிக்கக்கூடியவான்னு சொல்றோம் இல்லையா? இவ எப்படி இருக்கா அப்படின்னா எங்கெங்கெல்லாம் நல்லது நடக்கிறதோ, எங்கெல்லாம் பகவானுக்கு என்னென்ன விஷயங்கள் யாகமோ இல்ல எந்த ஒரு தபசு நடந்தாலும் சரி, நல்ல விஷயங்கள் எது நடந்தாலும் சரி, அதை தடுக்கிறதே தான் இவ ஒரே வேலையா வச்சுட்டு இருப்பா. பிராமணர்களை கஷ்டப்படுத்துறது, பசுமாடுகளை கஷ்டப்படுத்துறது, இது எல்லாம் என்னன்னா பகவானுக்கு கொஞ்சம் கூட பொருந்தாத விஷயம். அவருக்கு இத போல யாராவது சாதுக்களுக்கு ஒரு கஷ்டம் கொடுத்துட்டா அப்படின்னா
அந்த இடத்துல கட்டாயமாக பகவான் அவதாரம் பண்ணுவார் இல்லையா. அதனால முதல்ல என்ன, பூமாதேவிக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னு வரும்பொழுது என்ன, ஹிரண்யாக்ஷனை வதம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக, அதுதான் இங்க முதல் ஸ்லோகத்துல சொல்லும் பொழுது ஹிரண்யாக்ஷே போத்ரி பிரவரவபுஷா, அப்படி ஒரு பெரிய ஒரு வராக ரூபத்தை எடுத்துன்னு அப்படி இந்த ஹிரண்யாக்ஷனை வதம் பண்ணிட்டேன். ஆனா இப்ப என்னன்னா, ஹிரண்ய கசிப்புவுக்கு இந்த விஷயம் தெரிய வந்துட்டு ரொம்ப வருத்தமா, சோக குரோத கிளபித திருதிகி அப்படிங்கிற தன்னுடைய அந்த கூட பிறந்த ஒரு பிராதா இறந்து போயிட்டான்னு அப்படின்னு கேள்விப்பட்டவனே, அதுவும் என்ன, இந்த நாராயணன் ஏதோ ஒரு வேஷத்தை போட்டுன்னு இப்படி ஒரு வதம் பண்ணிட்டானே அப்படின்னு கேள்விப்பட்டுட்டு ரொம்ப கோபம், ரொம்ப குரோதம் உள்ள ரொம்ப அதிகமாயிடுச்சு. அதனால என்ன ஆச்சு, ஹிரண்ய பிராரம்பக கசிப்பூர் அமரராதா ஆராதி சதசி அப்படிங்கிற, இப்போ அசுரர்கள் நிரம்பி இருக்கக்கூடிய ஒரு சபையை கூட்டுறான், எல்லா அசுரர்களும் அதுல இருக்கா. அவள்கிட்ட எல்லாம் ஒரு பிரதிஜை பண்றானா, ஒரு சபதம் உரைக்கிறானா, என்னன்னா இந்த நாராயணனை வதம் பண்ணாம, என்னுடைய பிராதாவை கொன்ன அந்த நாராயணன் அந்த ஹரியை நான் வதம் பண்ணி அந்த ரத்தத்தினாலதான் என்னுடைய இந்த கூட பிறந்தவனுக்கு நான் தர்ப்பணம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு பிரதிஜை பண்ணிட்டான். இப்ப அதனால என்ன ஆச்சு அப்படின்னா, அடுத்து இப்போ இந்த நாராயணன் எங்கன்னு தேடிட்டு போகணும் இல்லையா, விதாதாரம் கோரம். இப்போ தன்னுடைய எப்பவுமே நம்மளுக்கு இருக்கிற ஸ்ட்ரென்த் வீக்னஸ் எல்லாம் பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லுவா இல்லையா. இப்போ இந்த ஹிரண்ய கசிப்புவுக்கு என்னன்னா, நம்ம இன்னும் பலத்தை பெருக்கிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருது. அதனால என்ன ஆச்சு அப்படின்னா, அப்போ தபசு பண்ணறதுக்காக அவன் கிளம்பி புறப்பட்டு போறான். அந்த சமயம் பார்த்து என்னன்னா, இவன் ஏற்கனவே என்ன கூட பிறந்தவனை கொன்னுட்டான் நாராயணன் அப்படிங்கிறதுக்காக நாராயணனை கஷ்டப்படுத்தணும் அப்படின்னு என்ன ஏற்கனவே நம்ம பார்த்தோம் இல்லையா. அங்க பிராமணால கஷ்டப்படுத்துறது இல்ல, தபசு பண்றவாளை அவளை தொல்லை பண்றது, இல்லைன்னா யஜ்யம் எங்க நடக்கிறதோ அதையெல்லாம் தடுத்து நிறுத்துறது. அப்ப எல்லா அந்த ஹவிர்பாகமும் எனக்கு தான் வரணும் அப்படின்னு, நான் தான் கடவுள்ன்ற அந்த ஒரு எண்ணத்தோட ரொம்ப அரகண்டா இருக்கான், ரொம்ப திருப்த அப்படிங்கிற பொழுது கர்வத்தோட என்னன்னா இந்த மாதிரி காரியங்கள்ல எல்லாம் ஈடுபடுறானா. இப்ப என்ன எடுத்து அந்த கயாத்துன்னு சொல்லக்கூடிய மனைவி கர்ப்பமா வேற இருக்கா. இப்ப தேவர்கள் எல்லாரையும் தன் கண்ட்ரோல்ல வச்சுட்டு இருக்கான். அவன் சொன்னாதான் காத்தடிக்கணும், அவன் சொன்னாதான் அக்னி அதனுடைய தன்மையை வெளியிடணும், இப்படின்னு இருக்கிற எல்லா லோக்கத்திலையும், பாதாள லோக்கத்திலிருந்து மேல இருக்கக்கூடிய அத்தனை லோக்கத்தையும் தன் கண்ட்ரோல்ல வச்சுட்டானாம் ஹிரண்ய கசிப்பு. அப்போ தேவர்களையும் எல்லாரும் என்னன்னா இவனுக்கு பயப்பட்டு இருக்கா. அப்படி பயப்பட்டு இருக்கும் பொழுது இவன் என்ன பண்றான், இன்னும் தன்னுடைய வலிமையை பெருக்கிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தபசித்வா நச்சிரத்தக புற சாட்சாத் குருவன். அதனால இப்ப இவன் கடும் தபம் பண்ண போயிடுறான். அவன் தபசு பண்றது எப்படி இருக்கு அப்படின்னா, எல்லாம் உடம்பு பூரா புத்துமயமா எடுத்து, அந்த புத்துமயமாகி உடம்பெல்லாம் அரிச்சு போயிடுதான். எறும்பெல்லாம் ஒரு சதை இல்லாம மொத்தத்தையும் சாப்பிட்டுருத்து, வெறும் எலும்பு கூடு மட்டும் இருக்கு, அந்த உயிர் மட்டும் ஒட்டின்னு இருக்குன்னு சொல்லுவா இல்லையா. அப்படி ஒரு கடும் கோரமான தபசு பண்றான். அப்படி தபசு பண்ணும் பொழுது என்ன ஆச்சு, பிரம்மதேவன் அதுக்கான, ஏன்னா தேவர்கள்லாம் சொல்றான் இவன் பண்ற தபசுக்கு என்னன்னா எல்லா இடமும் அப்படியே ஒரு அந்த தாப்பம் அதிகமாயிடுறது. அதனால என்னன்னா எப்படியாவது இந்த தபசை நிறுத்துங்கோ அப்படிங்கிறத சொல்றான். அப்படி சொன்ன உடனே நேரா என்னன்னா இந்த பிரம்மதேவன் தன்னுடைய கமண்டல ஜலத்தினால புரோக்ஷம் பண்ற அந்த எலும்பு கூடு மாதிரி இருக்கக்கூடிய உடம்பு மறுபடியும் ஒரு உயிர் பெற்று வர்றது. அந்த உயிர் இருக்கு ஏற்கனவே, ஒரு உடம்பு வரணும் இல்லையா. அப்பா உன்னுடைய தபசை முதல்ல நிறுத்திக்கோ, உனக்கு என்ன வரம் வேணுமோ சொல்லு, நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அப்ப என்ன வரம் வேணுமோ கேளு அப்படின்ன உடனே என்ன, எனக்கு மரணமே இருக்கக்கூடாது. பிறந்தவாளுக்கு மரணம் இல்லாம இருக்க முடியுமா, இந்த பூமியில வந்துட்டா அப்படின்னா மரணம் அப்படிங்கிறது அது கட்டாயமா நடக்கக்கூடிய ஒன்று தானே. அதனால அது முடியாதுப்பா. ஏன்னா பிரம்மதேவனுக்கே என்னன்னா 100 வருஷ காலம் பூர்த்தி ஆயிடுது அப்படின்னா மறுபடியும் தன்னுடைய அந்த அந்த பதவியிலிருந்து, ஏன்னா பிரம்ம பதவிதான், பிரம்மாங்கிறது ஒரு பெயர் இல்லையா. அப்போ அவருக்கே அந்த பயம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாராயணியத்துல 94வது தசகத்துல 4வது ஸ்லோகத்துல சொல்லியிருப்பா. 12 லோகாத் அந்நியலோகன்னு, உன்னுடைய லோகத்தை தவிர என்னன்னா எல்லா லோகத்திலயும் என்ன அதற்கான அந்த அந்த பிறப்பு இறப்புங்கிற அந்த மாயைக்குள்ள இருக்கக்கூடியவா தானே. இப்போ பிரம்மதேவன்ல இருந்து புழு பூச்சி உள்பட எல்லாத்துக்கும் என்னன்னா இதுக்குள்ள அடங்கி இருக்கக்கூடியவா தானே. அப்படி இருக்கும் பொழுது மரணமே ஏற்படக்கூடாதுன்னா எப்படி முடியும் இல்லையா. அப்புறம் மரணமே ஏற்படக்கூடாதுன்னு சொல்ல முடியாதுப்பா. அப்படின்னா எனக்கு என்னன்னா உங்களுடைய, ஏன்னா இந்த இந்த ஹிரண்ய கசிப்புவை பொறுத்த வரைக்கும் என்னன்னா பிரம்மதேவனை நோக்கிதானே தபசு பண்றான்.
அதனால பிரம்மதேவன் தான் எல்லாத்தையும் விட உயர்ந்தவன் அப்படிங்கிற ஒரு எண்ணம். அப்போ அந்த பிரம்மதேவனைத்தான் வந்து என்னன்னா வழிபட்டு, அப்போ உங்களுடைய படைப்புனால இருக்கக்கூடிய யாராலையும் எனக்கு மரணம் ஏற்படக்கூடாது. உங்களுடைய படைப்பிலிருந்து வந்த ஒருத்தர்னாலையும் எனக்கு மரணம் ஏற்படக்கூடாது. தேவனாலேயோ இல்ல ஒரு ஒரு மிருகத்தினாலேயோ இல்ல மனிதனாலேயோ இல்ல வந்து எந்த ஒரு ஜீவராசிகள்னாலையும் எனக்கு மரணம் ஏற்படக்கூடாது. எந்த ஒரு உங்களுடைய படைப்பிலிருந்து வந்த எந்த ஒரு ஜீவராசினாலும் எனக்கு மரணம் ஏற்படக்கூடாது. அது மட்டும் இல்ல, ஒரு அந்த என்ன சொல்றது, ஒரு ஆயுதங்கள்னாலே எனக்கு மரணம் ஏற்படக்கூடாது. காத்தாலேயும் மரணம் ஏற்படக்கூடாது. சாயங்காலமும் மரணம் ஏற்படக்கூடாதுன்னு இப்படி நான் அடுக்கிண்டே போயிட்டு இருக்கான். ஏன்னா இத்தனை ஒரு கண்டிஷன் இருந்தா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. ஏன்னா அவனை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இதனால தான் எனக்கு மரணம் ஏற்படும். ஏன்னா உள்ளேயோ வெளியிலயோ இப்படின்னு எத்தனையோ இருக்கு இல்லையா? அப்போ இதனாலதான் தனக்கு மரணம் ஏற்படும் அப்படிங்கிற ஒரு எண்ணம். ஆனா பகவான் அது எல்லாத்தையும் மீறி அந்த மரணத்தை கொடுப்பேர் அப்படிங்கிறது தெரியல இல்லையா? அதனால மனுஷனாலேயோ விலங்குனாலேயோ இல்ல அஸ்திரம் சஸ்திரம் இல்ல மண்ணுலயோ இல்ல ஆகாசத்திலயோ இல்ல உள்ளியோ வெளியிலயோ இல்ல பகலோ இரவோ இல்ல தேவர்களோ அசுரர்களோ நாகர்களோன்னு இப்படி அடிக்கின்றே வந்து என்னன்னா, உயிருள்ள எந்த வஸ்துனாலையும் சரி எனக்கு மரணம் ஏற்படக்கூடாது அப்படின்னு எல்லாம் சொன்ன உடனே, அப்போ சரி வேற வழியே இல்லை. ஆனா என்ன, அந்த தபசுக்கு உரிய பலனை கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா? அதனால அந்த வரத்தை கொடுத்துட்டேன் அப்படிங்கிறத சொல்றேன். அப்போ அதுதான் விதாதாரம். விதாதாரம்னா என்ன? பிரம்மதேவன். அந்த பிரம்மதேவனை நோக்கி தபசு பண்ணி அப்படி தனக்கு வந்து என்னன்னா மரணம் இனிமே எனக்கு மரணமே கிடையாது. ஏன்னா இந்த லோகத்துல இருக்கிறது எல்லாமே பிரம்மதேவன்ல இருந்து உண்டானது தானே, அவருடைய படைப்பு தானே அப்படிங்கிற ஒரு எண்ணம். அதனால என்ன, ரொம்ப இன்னும் கர்வம் ஜாஸ்தியாயிடுதான். அதனால இந்த ஜெகத்துக்கே நான் தான் இனிமே பதி, இனிமே நான் தான் தலைவன் அப்படின்னு அவனுடைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பார்த்தா என்னன்னா இன்னும் முன்னாடி விட இன்னும் அதிகமாயிட்டான். அதனால என்னன்னா, பவன் நாயகம் இடம், நீதான் இந்த லோகத்துக்கு இந்த ஜெகத்துக்கே பதி அப்படிங்கிறத விட்டுட்டு மறந்துட்டு அவன் என்ன பண்றான், இந்த லோகத்தை பூரா தன் கைக்குள்ள வச்சுட்டு இருக்கான். ஏற்கனவே தேவர்கள் வாழெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுத்தின்னு இருக்கான். இப்ப இன்னும் 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 பரிக்ஷுந்தன் நின்றாத்து அகரத திவம் துவாமகனையன், அந்த தேவலோகத்தையும் அந்த லோகத்தை பூரா அபகரிச்சுட்டானா. இனிமே இதுக்கும் நான் தான் தலைவன் அப்படின்னு. எப்ப இந்த கர்வம் அப்படிங்கிறது வந்துடுறதோ அப்போ அந்த இடத்துல வீழ்ச்சி அப்படிங்கறது ஆரம்பிக்கும் இல்லையா? அப்போ எங்க அந்த நாராயணன் எங்க, எப்படியாவது நான் அந்த நாராயணனை கொன்னுட்டு அந்த ரத்தத்துலதான் வந்து என்னன்னா என்னுடைய பிராதாவுக்கு நான் தர்ப்பணம் பண்ணுவேன்னு அப்படி பூரா சுத்தின்னு இருக்கானாம். என்ன, நிகந்தும் துவாம் பூயக, உன்னை கொல்லணும் அப்படிங்கிற ஒரே எண்ணம் தான் அவனுக்கு இருக்கு. அதனால என்ன பண்றான், எந்த இடத்துல தேடி 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 பார்க்கறான். கீழே இருக்கக்கூடிய லோகங்கள் போறான், மேல போறான், எல்லா லோகத்திலையும் தேடி பார்த்துட்டு இருக்கான். ஆனா பகவான் எப்படிப்பட்டவன், சூக்ஷ்மமாக ஹிருதயாகாசத்துல இல்லையா வாசம் பண்ணக்கூடியவன் இல்லையா? அப்படி இருக்கிறச்ச இவன் வெளிப்புறமாக கண்ணை வச்சு, நம்ம கூட அப்படிதான் பண்ணுவோம். இங்க இருக்காரா பகவான், அங்க இருக்காரா பகவான்னு ஒரு ஒரு இடமா தேடின்னு இருப்போம். அந்த அந்த கடவுள் வந்து என்னை இப்படி காப்பாத்த மாட்டாரா, அப்படி காப்பாத்த மாட்டாரான்னு சொல்லிட்டு இருப்போம். ஆனா கொஞ்சம் கண்ணை மூடிட்டு ஹிருதயத்துக்குள்ள இருக்கக்கூடிய பகவானை தியானம் பண்ணோம் அப்படின்னா என்னன்னா, கட்டாயமா அந்த க்ஷணமே பகவான் நம் முன்னாடி வந்து நம்மளுக்கு அதுக்கான எந்த வகையில உதவி பண்ண முடியுமோ அப்படி பண்ணுவார் இல்லையா? அதனால ஒன்ன வதம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அவன் என்ன பண்ணான், எங்கெங்கெங்கயோ சுத்தி 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 வந்துட்டு இருக்கான். ஆனா எங்கேயுமே வந்து என்னன்னா அந்த பகவானை பார்க்கவே முடியல. ஓஹோ, எனக்கு பயந்துட்டு நீ போய் ஒழிஞ்சுட்டு இருக்கியா அப்படின்னு எல்லாம் ஒரு எண்ணம் இருக்கு. ஓஹோ, என்னை பத்தி கேள்விப்பட்டுட்டும் எனக்காக பயந்து நீ ஒழிஞ்சுட்டு இருக்க அப்படின்ற எண்ணமா, ஒரு கர்வமா. ஆனா பகவான் என்ன பண்றார், ஹிருதயே சூக்ஷ்ம வபுஷா, அவனுடைய ஹிருதயத்துக்குள்ளேயே சூக்ஷ்மமாக போய் உள்ள இருந்துட்டு இருக்கான். எல்லாருடைய ஹிருதயத்துக்குள்ளேயும் வாசம் பண்ணக்கூடியவர் தானே இல்லையா? அதனால அந்த எல்லா இடத்துலயும் தேடிட்டு கடைசியில என்ன, எங்கேயுமே இல்லை, இனிமே அவன் வரட்ட பாத்துக்கிறேன் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட தன்னுடைய இடத்துக்கு நோக்கி புறப்பட்டு போயிட்டே இருக்கான். அடுத்த ஸ்லோகத்தை சொல்லும்போது சொல்றான், அதுக்குள்ள பிரகலாதன் வந்து பிறக்கணும் இல்லையா? அப்போ அந்த கயாத்து கர்ப்பத்துல இந்த குழந்தை இருக்கு, கயாத்துவனுடைய கர்ப்பத்துல குழந்தை இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது இந்திரன் என்ன பண்றான், இதுதான் தப்பசு பண்ணிட்டு அதுவும் இல்லாம நாராயணனை தேடி போயின்னு இருக்காங்க அந்த ஹிரண்யகசிபு, இதுதான் சமயம் அப்படின்ட்டு நேரா ஹிரண்யகசிபுவினுடைய இல்லத்துக்கே போய் அந்த கயாத்துவ இழுத்துன்னு வந்து எப்படியாவது அந்த குழந்தைய மட்டும் எப்படியாவது கொன்னுடணும். ஏன்னா இந்த ஒருத்தன் தொல்லையே நம்மளால தாங்க முடியல, இவனுக்கு வேற இன்னும் இந்த மாதிரி ஒரு ஒரு
புத்திரன் வந்துடுத்துனா, ஏன்னா இவன் வேற தபசு பண்ண போயிருக்கான், அதனுடைய வலிமையினா இந்த குழந்தைக்கு வந்துட்டு இதனால இன்னும் நம்மளுக்கு கஷ்டம் இருந்ததுன்னா என்ன பண்றது அப்படின்னு எப்படியோ அந்த குழந்தைய கொல்றதுக்காக இழுத்துட்டு போகும்பொழுது அப்ப நாரதர் தடுக்கிற, இல்லப்பா நீ நீ நினைக்கிற மாதிரி கிடையாது, இந்த மாதிரி ஒரு தப்பு காரியம் பண்ணாத. ஆனா கட்டாயமாக என்னன்னா இந்த குழந்தை பரம பாகவதனா வரப்போறது, அது மட்டும் இல்ல அந்த பாகவதனுக்காக பகவான் வந்து அவதாரம் பண்ணி அந்த ஹிரண்யகசிபுவை கொல்ல போறார் அப்படிங்கறத சொன்னோடனே அதுக்கப்புறம் எல்லாருக்கும் புரியுது. தேவர்கள்லாம் அவளுக்கெல்லாம் அசரீரி வாக்கு கேட்கறது. பகவான் சொல்ற கொஞ்சம் பொறுத்துக்கோங்கோ, எப்போ வந்து என்னுடைய பரம பக்தனான பிரகலாதனுக்கு ஒரு இன்னல் ஏற்படுதோ கட்டாயம் நான் அவதாரம் பண்ணுவேன் அப்படிங்கறத சொல்ல. அப்போ கர்ப்பவசதம் இந்த இந்த கயாத்து வந்து என்னன்னா நாரதர்கிட்ட கைய கூப்பிட்டு பிரார்த்தனை பண்ணிக்கிறா, எனக்கு ஒரு 2 வரம் கொடுங்கோ. ஏன்னா இப்போ நீங்க வந்து இங்கேயே என்ன விட்டுட்டு போயிட்டீங்க அப்படின்னா கட்டாயமாக என்ன ஆகும், மறுபடியும் இது இல்லைன்னா, ஏன்னா எதிரி ஊர் பூரா எதிரிதான், லோகம் பூரா எதிரிதான் இந்த ஹிரண்யகசிபுவுக்கு இல்லையா. அதனால கட்டாயமாக திருப்பியும் வந்துருவா, யாராவது வந்து என்ன இழுத்துட்டு போயிடுவா. அதனால என்னுடைய பர்த்தா வர வரைக்கும் என்னன்னா நீங்க தான் எனக்கு வந்து என்ன அடைக்கலம் தரணும், ஆசிரமத்துல நான் தங்கி இருந்துக்கிறேன், சத் விஷயங்களை நான் உங்க மூலியமாக நான் கேட்டுக்கிறேன், உபதேசம் பண்ணுங்கோ. அது மட்டும் இல்ல என்ன சுஷ்ரூஷ முடியுமோ நான் உங்களுக்கு பண்றேன். அதனால எனக்கு இன்னொரு வரம் என்ன அப்படின்னா, அதாவது அந்த பர்த்தா வர வரைக்கும் இந்த குழந்தை பிறக்காம இருக்கணும், என் பர்த்தா வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த குழந்தை பிறக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறாளாம் இந்த கயாது. அதனால அதுக்கும் நாரதர் வந்து என்னன்னா அதுக்கு சொல்லிட்டு அப்படி ஓகேன்னு சொன்னதுக்கு அப்புறம் அழைச்சிட்டு போற, தன்னுடைய ஆசிரமத்துக்கிட்ட அழைச்சிட்டு போய் அவளும் தன்னால என்ன முடியறதோ அந்த வேலைகள் எல்லாம் பண்ணிட்டு இருக்கா, சுஷ்ரூஷ பண்ணிட்டு இருக்கா, மலர்கள் பறிச்சுட்டு வருது நாராயணனுக்கு. ஏன்னா பரம பாகவதர் நாரதர் இல்லையா, எப்பவுமே ஹரிசிந்தனையிலேயே இருக்கக்கூடியவராச்சே. அதனால அவர் பண்ணக்கூடிய பூஜைகளும் இல்ல, அவருக்கு உதவி பண்ற மாதிரி இவளும் ஏதோ பண்ணிட்டு இருக்கா. ஆனா என்னன்னா இவர் சத் விஷயங்கள் எல்லாம் எடுத்து சொல்லிட்டு இருக்க, ஆத்மாவை பத்தியும் இந்த உடம்பு நிரந்தரம் இல்ல அப்படிங்கறத பத்தியும் ரொம்ப நிறைய எடுத்து சொல்லிட்டு இருக்கும் பொழுது என்னன்னா கரெக்டா அந்த சமயத்துல கயாத்துவுக்கு ரொம்ப முடியாம போய் தூங்கிடுவா. அப்படி இருக்கும் பொழுது குழந்தை வந்து கொட்டுமா. ஏன்னா நாரதர் பார்க்கிற ரொம்ப எத்தனை அதாவது பொதுவா பக்தி அப்படிங்கிறது வந்து என்னன்னா சின்ன வயசுல இருந்து வரணும் இல்லையா. ரொம்ப எத்தனை காலத்துக்கு அப்புறம் வந்ததுன்னா அப்புறம் நம்மளுக்கு வந்து என்ன அந்த பக்தியில அந்த அனுபவம் அந்த ரசம் அப்படிங்கிறது போராம போயிடுறது இல்லையா. அதுல நம்ம முழுகணும், அந்த பக்தி வெள்ளத்துல முழுகணும் இல்லையா. ஆனா அப்போ பெரியவாளெல்லாம் சொல்லி சொல்லி பார்த்தாச்சு. அதை விட என்னன்னா சரி சின்ன குழந்தைகள் அப்படிங்கிற பொழுது துருவன் போல இருக்கக்கூடிய வாழ்க்கெல்லாம் நாரதர் வழி காமிச்சுட்டு இருக்காரு. ஆனா அதை விட உத்தமம் என்ன அப்படின்னா குழந்தைகள்லாம் நம்ம இப்ப கூட பார்ப்போம், நம்ம சொல்றதை கேட்கவே மாட்டேங்கிறது அப்படின்னு எல்லாம் தோணும் இல்லையா. வயிற்றுல இருக்கும் பொழுதே வந்து நல்ல விஷயங்களை அந்த குழந்தைக்கு நிறைய சொல்லணும் அப்படிங்கறத சொல்றேன். அதனாலதான் குழந்தை வயிற்றுல இருக்கும் பொழுதே என்னன்னா என்னென்ன நல்லது பேசணும் அதை பேசணும், அதே போல நல்லதையே நினைக்கணும், நல்ல விஷயங்களையே பண்ணணும், கோவில்களுக்கு போயிட்டு வரணும். அப்ப குழந்தை வயிற்றுல இருக்கும் பொழுதே அந்த குழந்தைக்கு வேண்டிய விஷயங்கள், நம்ம ஏதோ சாப்பிடுறதுல மட்டும் குழந்தை புஷ்டி ஆகுதுங்கிறது மட்டும் போராது. நம்ம அதனுடைய நம்மளுடைய தாட்ஸ் நம்மளுடைய எண்ணங்கள் மூலியமாக அந்த குழந்தைக்கு சத்து குழந்தையா வளரணும் அப்படின்னா, நல்ல ஒரு பிரஜையா வளரணும் அப்படின்னா வயிற்றுல இருக்கும் பொழுதே அதுக்கு சேர்க்கணும் அப்படிங்கறதுதான் புஷ்டியை சேர்க்கறது அப்படின்னு சொல்றோம் இல்லையா. எப்படி சாப்பிட்டு சாப்பிட்டு நம்ம புஷ்டி ஆகிறதுன்றது இருக்கோ அது போல அந்த குழந்தைக்கு நல்ல விஷயங்கள் எல்லாம் சேர்க்கணும். அப்போ அதுக்கு ஏற்றாற் போல நாரதர் உபதேசம் பண்ணும் பொழுது என்னன்னா இந்த குழந்தை வயிற்றுல இருக்கும் பொழுதே அத்தனை விஷயத்தையும் கேட்டுட்டு இருக்கான். அப்போ அத்தனை அந்த பகவானுடைய அந்த ஆத்மாவை பத்தின விஷயங்கள் பரமாத்ம தத்துவத்தை எல்லாம் நாரதர் போதிக்க போதிக்க அத்தனையும் கேட்டுன்னு இருக்கு இந்த குழந்தை. கயாத்துவுக்கு வந்து என்னன்னா அவள் அசுரனுக்கு மனைவியானவள், அவளுக்கு கொஞ்ச காலத்துல அது மறந்து போயிடுறது. ஆனா அந்த நாரதனுடைய அனுக்கிரகத்தினால என்னன்னா குருவின் அருள் இருக்கணும் அப்படின்னு சொல்றா இல்லையா. அதனால அந்த குரு அருள்னால வந்து என்னன்னா அந்த குழந்தைக்கு அத்தனையும் ஞாபகம் இருக்குமா. ஏன்னா அதுதான் வந்து என்னன்னா அசுரர்களுக்கெல்லாம் எடுத்து சொல்ல போறது. அதனால இங்க என்ன சொல்றா, அப்போ எல்லாம் அந்த லோகத்துல இருக்கிறவாள்லாம் என்னன்னா ஹிரண்யகசிப்பு தான் தலைவன் அப்படிங்கறத அவன் ரொம்ப நல்லா பறைசாற்றிட்டான். அதனால எல்லாரும் என்னன்னா யார் வந்து அந்த ஹிரண்யகசிப்புவை விட தலைவன் வேற யாராவதுன்னு சொல்லிட்டா உடனே அங்கேயே தலையை வெட்டிடுவான். அப்படி ஒரு ஒரு பயங்கர ஒரு இது. அதனால ஹிரண்யகசிப்புவை பொறுத்த வரைக்கும் என்னன்னா தான் தான் கடவுள் அப்படிங்கிற ஒரு எண்ணம். அப்போ அத்தனை அங்க இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் சொல்லி சொல்லி ஹிரண்யகசிப்பு வாழ்க வாழ்கன்னு சொல்லியே பழக்கப்பட்டுட்டான். ஆனா என்னன்னா
அப்படி இருக்கக்கூடிய ஒரு ஒரு அப்பாவுக்கு வந்து புள்ள எப்படி இருக்கா அப்படின்னா நாராயணனே கத்தியா இருக்கணும். ஏன்னா வயித்துல இருக்கும் பொழுதே குழந்தை அத்தனை விஷயமும் கேட்டுருது இல்லையா, நாராயணனை பத்தின அத்தனை அந்த பரம தத்துவத்தையும் உபதேசம் பெற்றுன்றது இல்லையா. அந்த அவ்வளவு பெரிய ஒரு பாகவதர், அவருடைய உபதேசம், சாதுக்கள் உபதேசம் என்னைக்குமே வந்து என்னன்னா அது வீணா போகவே போகாது அப்படிங்கிறது சொல்லுவா. அதனால ஒரு துளி அவள்கிட்ட இருந்தீங்கன்னா நம்ம பாகவதத்துல நிறைய இடத்துல வரும் என்னன்னா, தீர்த்த க்ஷேத்திரங்களோ இல்ல கோவில்களோ எல்லாமே என்னன்னா நம்ம போய் அதுக்கப்புறம் கொஞ்ச காலத்துல நடக்கலாம், நம்மளுக்கு நல்லதுதான் நடக்கும். ஆனா சாதுக்களினுடைய தரிசனமோ சாதுக்களினுடைய அனுகிரகமோ வந்து என்னன்னா அவளுடைய பார்வைப்பட்டாலே போறோம், அதுவே நம்மளுக்கு பரம பாக்கியத்தை பெற்று கொடுத்துரும், அப்படி பகவானையே பெற்று கொடுத்துரும் அப்படிங்கறத சொல்லுவா. அதனால அவளுடைய அந்த சாதுக்களினுடைய மகான்களினுடைய தரிசனம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். சாது சங்கம் அப்படிங்கறத சொல்றோம் இல்லையா, சத் சங்கம் அப்படிங்கறதெல்லாம் சொல்றோம் அந்த மாதிரி. அப்போ இந்த ஹிரண்யகசிப்புக்கு எல்லாரும் வந்து என்னன்னா கால் மூட்டுன்னு இருக்கா, ஆனா இவன் மட்டும் என்னன்னா நமோ நாராயணா தான் சொல்லுவான். அதை தவிர அவனுக்கு வேறு வாக்கே வராது. அந்த குழந்தை எப்படி இருந்தது, சின்ன வயசுல எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டா, எத்தனையோ விளையாட்டு சாமான் எல்லாம் வாங்கி கொடுத்தா கூட அந்த குழந்தை அதை வச்சுன்னு விளையாடாதான். இப்போ அசுர குழந்தை அப்படிங்கிற பொழுது என்ன, ஏதோ சும்மா கத்தி மாதிரியோ எத்தனையோ வாங்கி கொடுப்பா இல்லையா குழந்தை விளையாடுறதுக்குன்னு. ஆனா அதை வச்சுன்னு அந்த குழந்தை விளையாடாதான். அந்த குழந்தைக்கு எந்த நேரமும் என்னன்னா அந்த நாமத்தை சொல்லிண்டு எப்பவுமே அது திடீர்னு பார்த்தா கண்ணை மூடிண்டு அப்படியே கொஞ்ச நேரம் சமாதி நிலையில போயிடுமா, அப்படியே உள்ள ஆழ்ந்து போயிடுமா, பகவான தியானம் பண்ணிட்டு எப்படி எல்லாம் நாரதர் சொல்லி கொடுத்தாரோ அது எல்லாம் மனசுல வச்சுட்டு திடீர்னு பார்த்தா சிரிக்குமா. திடீர்னு சிரிக்கிறதுன்னா என்னன்னா ஏதோ தனியா சிரிக்கிறதுன்னு நம்ம பார்த்து பயப்படுவோம் இல்லையா, ஆனா அந்த குழந்தை நாமத்தை நினைச்சுட்டு சொல்லிட்டு சிரிச்சுட்டு இருக்குமா. திடீர்னு பார்த்தா அந்த குழந்தை ஓன்னு அழ ஆரம்பிக்குமா. திடீர்னு பார்த்தா என்னன்னா ஓன்னு உறக்க ஜெகதீஷா நாராயணா கோவிந்தான்னு சொல்லிட்டு இருக்குமா. அப்படி அந்த குழந்தை நின்னாலும் சரி, உட்கார்ந்தாலும் சரி, எழுந்தாலும் சரி, சாப்பிட்டாலும் சரி, ஜலம் பருகினாலும் சரி, இப்படி எந்த ஒரு காரியம் பண்ணாலும் அந்த வாசுதேவன் மேல அதீத பிரேம, அப்படி ஒரு பிரேமையம். அதனால இந்த இந்த குழந்தைய வந்து என்னன்னா பார்க்கிறவாளுக்கெல்லாம் இதெல்லாம் ரொம்ப ஆச்சரியம். ஏன்னா ஒரு அசுரனுக்கு ஒரு குழந்தை அப்படிங்கிற பொழுது இவன் போய் இப்படி இருக்கானே அப்படின்னு எல்லா அசுரர்கள் எல்லாம் சிரிப்பான். இது என்னது இது, அதுதான் சுராரீனாம் ஹாஸ்யம் அப்படிங்கிற. இது என்ன, இரண்யகசிப்புவே கதின்னு நாமெல்லாம் இருந்துட்டு இருக்கோம், கடைசியில அவருக்கு பிள்ளையா இருக்கக்கூடிய இந்த 5 வயசு குழந்தை இது பார்த்தா என்னன்னா எப்பவும் நாராயண நாமத்தை சொல்லிட்டு இருக்கே இல்லையா. சரி, இந்த குழந்தைக்கு நம்மளோட விஷயத்தெல்லாம் சொல்லி கொடுத்தாதான் வந்து என்னன்னா குழந்தைக்கு வரும். சில பேருக்கெல்லாம் சொல்லி கொடுத்தாதானே வரும் இல்லையா. அதனால ஏன்னா அசுரர்களுக்கெல்லாம் குரு யாரு அப்படின்னா சுக்கராச்சாரியர் இல்லையா. ஆனா இவர் வந்து என்னன்னா இவர் தீர்த்த கஷேத்திரம் மாதிரி இவர் புறப்பட்டு போயிட்டார், வெளியில போயிருக்கிறார். ஆனா என்ன பண்றார், தன்னுடைய அந்த பொறுப்பு பூரா என்னன்னா சண்டனமர்க்கன்னு சொல்லக்கூடிய 2 பேருக்கு தன்னுடைய புத்திரர்களுக்கு கொடுத்துட்டு போயிருக்கு. அதனால அந்த சண்டனமர்க்கன் 2 பேரையும் கூப்பிட்டுட்டு இந்த குழந்தைக்கு புத்திமதி சொல்லுங்க, இந்த குழந்தைய நல்லபடியா வளருங்க அப்படின்னு ஹிரண்யகசிப்பு அந்த குழந்தைய அவள்கிட்ட ஒப்படைக்கிறான். அதனால ஆனா இந்த குழந்தை எப்படி வளர்ந்தது, எப்படி எப்படி அப்படின்னா தவச்சரண பக்தி இவ வபிருதே அப்படின்னு பார்த்திருப்போம் நம்ம நாராயணியத்துல. அதாவது உன் திருவடிகள்ல செலுத்தக்கூடிய பக்தி, அந்த பிரேமையினாலேயே அந்த குழந்தை வளர்ந்துதான். நம்ம எல்லாம் சாப்பிட்டு வளர்ந்துருக்கோம்னு சொல்றோம் இல்லையா, இத்த சாப்பிட்டோம் அத்த சாப்பிட்டோம் இத்தனை வாழ்நாள் பூரா சாப்பிட்டுன்னு இருக்கோமே. ஆனா அந்த குழந்தை வளர்ச்சியே எப்படி அப்படின்னா 5 வயசு காலம் வரைக்கும் எப்படி வளர்ந்தது குழந்தை அப்படின்னா வெறும் பகவானுடைய திருவடியில செலுத்தின அந்த பக்தியினாலேயே வளர்ந்தது அப்படிங்கறத சொல்ற. அப்போ இந்த குழந்தை கொஞ்ச நாள் ஆச்சு, இந்த குழந்தைக்கு எல்லாம் சொல்லி கொடுத்துருப்பா அப்படின்னு ஒரு நம்பிக்கையில வந்து என்னன்னா அந்த குழந்தைய பார்க்கறதுக்காக இரண்யகசிப்பு ஒரு தடவை போறான். போயிட்டு அப்பா வாப்பா குழந்தை இப்படிப்பா இருக்கே, என்ன ஏது எல்லாம் நன்னா படிச்சுட்டு இருக்கியா அப்படின்லாம் கேட்ட உடனே அந்த குழந்தை பார்த்தா என்னன்னா ஆமாப்பா நன்னா படிச்சுட்டு இருக்கேன், இதெல்லாம் விட்டுட்டு நம்ம வந்து பகவானுடைய திருவடியே கதின்னு இருக்கணும் அப்படின்லாம் சொல்றது. அந்த குழந்தை பார்த்தா ரொம்ப கோபம் வருது. அந்த சண்டை நமர்க்கின 2 பேரும் கூப்பிட்டுட்டு என்னன்னா நீங்க என்ன சொல்லி கொடுத்துருக்கீங்க என்னுடைய குழந்தைக்கு, என்ன இப்படி சொல்றானே, என்னத்த சொல்லி கொடுத்துருக்கீங்க நீங்க அப்படின்னு கேட்ட உடனே ரொம்ப அவளும் வந்து என்னன்னா அப்பா குழந்தை சத்தியத்தை சொல்லுப்பா, நாங்க இதையா உனக்கு சொல்லி கொடுத்தோம், உண்மையை பேசுப்பா அப்படின்னு சொன்னா சரி இன்னும் கொஞ்ச நாள் எனக்கு வந்து என்னன்னா கொஞ்சம் டைம் கொடுங்க, கட்டாயமாக இந்த குழந்தைக்கு நல்ல புத்திமதி சொல்லி எல்லா நல்ல விஷயங்களையும் சொல்லி கொடுத்துடுறேன் அப்படின்னு சொல்லி மறுபடியும் கொஞ்சம் கால அவகாசம் கேட்டு அந்த குழந்தைய விட்டுட்டு போறா இரண்யகசிப்பு. அப்போ இந்த குழந்தைக்கு வந்து என்னன்னா இன்னும் கொஞ்சம் காலம் ஆறுது.
ஆனதுக்கு அப்புறம் வந்து என்னன்னா அந்த குழந்தைய அழைச்சிட்டு வந்து எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டோம் நாங்க. இனிமே இந்த குழந்தைக்கு சொல்லி கொடுக்கறதுக்கே வேற ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு அந்த குழந்தைய அழைச்சிட்டு வந்துடுறாளாம். ஏன்னா இதுக்கு மேல எல்லாம், அதாவது நீதி சாஸ்திரம் என்ன, அதே மாதிரி பொதுவா சொல்லுவா இல்லையா, அசுரர்களுக்கான நீதி என்ன அப்படிங்கிறது. ஏன்னா அவளுக்கெல்லாம் அந்த பேதங்கள் எல்லாம் பத்தி சொல்லி கொடுக்கறது, அதே மாதிரி ராஜநீதி என்ன, இப்படி எல்லாம் என்னென்ன உண்டோ எல்லாத்தையும் நாங்க சொல்லி கொடுத்துட்டோம் அப்படிங்கறத சொன்னதுக்கு அப்புறம் அந்த குழந்தைய கூப்பிட்டு ரொம்ப ஆசையா அந்த குழந்தையும் வந்து முதல்ல ஹிரண்யகசிபுவுக்கு முதல்ல நமஸ்காரத்தை பண்ணிட்டு அந்த குழந்தை பக்கத்துல வந்து நின்ற உடனே வாடா குழந்தை அப்படின்னு அந்த குழந்தையுடைய தேஜஸ் அதை எடுத்து அப்படி மடியில வச்சுண்டு, ஏன்னா அந்த குழந்தைக்கு எப்பவுமே என்னன்னா அப்பா மேல ரொம்ப பிரியம். அதனால அந்த குழந்தைய மடியில வச்சுட்டு ஹிரண்யகசிபு இப்படி பக்கத்துல வச்சுட்டு கேக்குறான், அப்பா நிறைய படிச்சுட்டே போல இருக்கே, உனக்கு என்ன படிச்சதுலயே குருமார்கள் சொல்லி கொடுத்ததுலயே உனக்கு எதுப்பா ரொம்ப பிடிச்சமான விஷயம் என்ன சொல்ல அப்படின்னு கேட்ட உடனே அப்ப உடனே சொல்றாராம் என்னன்னா, ஸ்ரவணம் கீர்த்தனம் விஷ்ணோஸ்மரணம் பாதசேவனம் அர்ச்சனம் வந்தனம் தாஸ்யம் சக்கியம் ஆத்ம நிவேதனம் அப்படின்னு இந்த நவவித பக்தி இதை எடுத்து சொல்லிட்டு இருக்காராம். நவவித பக்தி பண்ணிட்டு இருக்கணும்ப்பா நம்ம. அதனால இதுலதான் நம்மளுக்கு வந்து என்னன்னா பகவானை அடைய முடியும் அப்படின்னு எல்லாம் சொன்ன உடனே ரொம்ப கோபம் வந்துடுறது. என்னது இது, என்ன நான் என்ன உங்களை சொல்லி கொடுக்க அனுப்பிச்சா நீங்க என்னத்த சொல்லி கொடுத்துருக்கீங்க அப்படின்னு ரொம்ப கோபம் வருது. அப்போ அத மறுபடியும் என்னன்னா இவா ரெண்டு பேரை கூப்பிட்டுட்டு ரொம்ப கோபத்துல கத்துறான் இந்த ஹிரண்யகசிபு. என்ன நீங்க பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னா, அந்த மடியில உட்காந்து வச்சுட்டு இருக்கிற அந்த குழந்தை, ஏன்னா இது இந்த நவவித பக்தியை எடுத்து சொன்ன உடனே இவனுக்கு தூக்கி வாரி போடுறது. இது என்னது, இவன் இன்னும் இதை விட்டு மாறவே இல்லையே, இது எப்படி நடக்கிறது அப்படின்னு கேட்டா, முதல்ல சொல்லும் பொழுது ஹிரண்யகசிபு சொல்றான், நீங்க என்னதான் இருந்தாலும் கொஞ்சம் ஜாகிரதையா இந்த குழந்தைக்கு சொல்லி கொடுங்கோ. ஏன்னா யாரோ ஒருத்தர் விஷ்ணு பக்தன் யாரோ வந்து இந்த குழந்தையினுடைய மனசை கலைக்கிறா அப்படின்னு சொல்லிட்டான். இப்ப பார்த்தா என்னன்னா இந்த குழந்தைக்கு மனசை கலைக்கிறதுக்கு எல்லாம் ஒண்ணும் இல்லை. ஏன்னா இவ அந்த சண்ட நமக்கன் ரெண்டு பேரும் குருமார்கள் ரெண்டு பேரும் வந்து என்னன்னா ஒரு பெரம்ப காமிச்சிட்டு ஒழுங்கா சொல்லு, நாங்களா இதை சொல்லி கொடுத்தோம், நாங்களா இது மாதிரி சொல்லி கொடுத்தோம், அப்பா கிட்டயே இருந்து நீ இப்படி எல்லாம் பேசுற நீ அப்படின்லாம் கேட்ட உடனே, இது நீங்க சொல்லி கொடுக்கறதுன்னு இல்ல, இது எனக்கு வாஸ்தவமாவே வந்திருக்கு அப்படிங்கிறது. எப்படி வந்து ஒரு மேக்னெட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதை நோக்கி ஒரு இரும்பு துண்டு அப்படிங்கிறது தானா அது கிட்ட போகும் இல்லையா, அந்த காந்தகத்தினுடைய அந்த சக்தியினால என்னன்னா ஆட்டோமேட்டிக்கா அது ஈர்ப்புங்கிறது இருக்கு இல்லையா, அதே போலதான் என் மனசும் அவனை நோக்கியே போறது. இது வந்து யாரையும் சொல்ல முடியாது, இது நேச்சுரலாவே இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே இன்னும் கோபம் வந்துடுறது. அப்படியே மடியில இருந்து குழந்தைய அப்படியே சடாலும் தள்ளி விட்டுட்டான். தள்ளி விட்டுட்டு ரொம்ப கோபத்தோட வந்து என்னன்னா எப்படியாவது இந்த குழந்தைய ஏதாவது ஒரு வழியில வந்து என்னன்னா கொன்னுடணும். ஏன்னா அவா சொல்லின்னு இருக்காளாம், அதாவது இந்த குருமார்களும் கூட சேர்ந்துட்டா இந்த அசுர குலம் அப்படிங்கிறது சந்தன மரங்கள் இருக்கக்கூடிய காடுன்னு வச்சுக்கோங்களேன், அதுல முள்ளு மாதிரி வந்திருக்கேப்பா நீ அப்படின்னு சொல்லி அப்படிதான் தோணுமா. கெட்டவாளுக்கு பொறுத்த வரைக்கும் என்னன்னா எப்பவுமே எப்பவுமே தன்னோடது வசத்தின்னு சொல்லுவா இல்லையா, அந்த மாதிரி இவாளுக்கு தங்களோட அந்த அசுர குவாலிட்டிஸ் தான் ரொம்ப வசதியா தெரியுது. அதனால இந்த குழந்தைய தள்ளி விட்ட உடனே என்னன்னா, இப்போ எத்தனையோ வழியில நீங்க எப்படியாவது இந்த குழந்தைய கொன்னுடுங்க, இனிமே இந்த குழந்தை எனக்கு தேவையில்லை, ஏன்னா இவன் என்னுடைய இந்த குலத்தை கெடுக்கிறதுக்கே வந்தவன் அப்படிங்கறத சொல்றாங்க. சூலைராவித்தக சுபௌமதிதோ திக்கஜ கணகி. சரி, பலவிதமான வழிகளை கையாளுறாளாம். என்னன்னா ஒரு பெரிய சூலத்தை வச்சு, அதுவும் பெருசு பெருசா ஆட்கள் அவெல்லாம் பார்த்தாலே வந்து பெரிய ஒரு பெரிய மீசியோட அந்த சம்பட்ட முடியோட அந்த குத்துறதுக்காக இந்த பக்கம் அந்த பக்கம் எல்லாம் அந்த குழந்தைய குத்துறதுக்கு காத்துட்டு இருப்பாளாம். அப்படி குத்தத்துக்கு காத்துட்டு இருந்த பொழுது இது கைய கூப்பின்னு நாராயண நாமத்தை சொல்லிட்டு இருக்குமா. சரி, இதுலயும் பண்ண முடியல. ஏன்னா குத்தும் பொழுது என்னன்னா அது ஒண்ணுமே ஆக முடியல, அந்த 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 சூலம் தான் வந்து வீணா போறதே தவிர அந்த குழந்தை மேல ஒரு இதுவும் படவே இல்லை. அடுத்தது என்ன, திக்கஜ கணகி, திக்கஜங்கள்னு சொல்லக்கூடிய, அதாவது நான்கு மூலைகளுக்கும் யானையை வந்து பலசாலியா இருக்கக்கூடிய யானையை நிறுத்தி வச்சிருப்பான். அந்த மாதிரி ஒரு யானைங்கிறது இல்ல, கூட்டமாக வருதான் திக்கஜ கணங்கள். அது பூரா வந்து என்னன்னா அப்படியே மேல அப்படியே அந்த குழந்தை மேல நடக்க விடலாம், அப்படியே ஓட விடலாம், அதுவும் ஒண்ணும் பண்ண முடியல. அதுக்கப்புறம் ஒரு ரொம்ப அந்த பாம்பு சொல்றா இல்லையா, அதுதான் இங்க சொல்ற மகா சர்ப்பைகி, அதனுடைய அந்த விஷம் எடுக்காத அந்த பாம்பு இருக்கும் இல்லையா, அந்த ஒரு விஷப்பாம்பை கொண்டு வந்து கடிக்க வைக்கிறாள். அதுவும் அந்த குழந்தைய ஒண்ணும் பண்ண முடியல. அதே மாதிரி அனசனகர ஆகார விருத்தக அப்படின்னா முதல்ல வந்து என்ன, ஒரு இருட்டு அறையில பூட்டி வச்சுட்டு சாப்பாடு தண்ணி எதுவுமே இல்லாம கஷ்டப்படுத்துறா, அப்படியும் ஒண்ணும் பண்ண முடியல. அதே சமயம் என்னன்னா ஆகாரத்துல விஷத்தை கலந்து கொடுக்குறா.
அதுவும் அந்த குழந்தைய ஒண்ணுமே பண்ண முடியல. அம்மாவே கொடுக்கும்படி எல்லாம் பண்றான். ஆனா எந்த ஒரு ஏன்னா அந்த குழந்தைய பொறுத்த வரைக்கும் என்னன்னா எல்லாமே நாராயணன் தானே. ஏன்னா அந்த ஆத்ம ஞானம் அந்த குழந்தை வயித்துக்குள்ள இருக்கும் பொழுதே பெற்றுட்டே. அப்படி இருக்கும் பொழுது அப்ப அந்த குழந்தை என்ன பண்ண முடியும்? ஏன்னா எல்லாமே நாராயணன் தான். நீ என்ன தீங்கு பண்ணாலும் அதுவும் நாராயணன் தான். அவன் தானே எனக்கு இந்த இந்த உடம்ப கொடுத்துட்டு அந்த உடம்ப கொடுத்தது அவன் வேணும்னா எடுத்துக்க போறான் இல்லையா? இது அவனுடையதாச்சே அப்படின்னு பூர்ண சரணாகதின்னு சொல்றோம் இல்லையா? ஆத்ம நிவேதனம் அப்படின்னா அதுதானே. இப்போ ஸ்ரவணம் கீர்த்தனம் விஷ்ணு ஸ்மரணம் அப்படிங்கிற பொழுது நம்ம முதல்ல ஸ்ரவணம், நம்ம முதல்ல என்னன்னா பகவத் விஷயங்களை எவ்வளவு முடியறதோ நிறைய கேட்கணும். இப்படி கேட்டு 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 என்னன்னா ஒரு காலத்துல அடியேன போல என்னன்னா கேட்கிறோம் கேட்கிறோம் கேட்டு கேட்டு என்ன ஆகுது? அது கீர்த்தனமாக வருது இல்லையா? நம்ம வாக்குல 4 பேர்கிட்ட பேசும்பொழுது என்ன பகவத் விஷயங்களையே பேசுறது. அதே மாதிரி ஸ்ரவணம் கீர்த்தனம் விஷ்ணு ஸ்மரணம் எப்பவும் அவனுடைய ஸ்மரணையில இருந்துட்டு இருக்குது. நிக்கிறோம் நடக்கிறோம் போறோம் அப்படி ஏதோ ஒரு இடறது எல்லாத்துலயும் அவன் நாமத்தை சொல்லின்னு இருக்கிறது, அவனை ஸ்மரணம் பண்ணிட்டு இருக்கிறது, நல்லதோ கெட்டதோ எல்லாத்துலயுமே அவன் இல்லாம கிடையாது. அப்படி விஷ்ணு ஸ்மரணம் பாத சேவனம் மறுபடியும் மறுபடியும் அவனுக்கு சேவை பண்றது, ஏதாவது ஒரு வகையில சேவை பண்ணிட்டே இருக்கிறது. பாத சேவனம் அர்ச்சனம் வந்தனம் தாசியம் சக்கியம். அர்ச்சனம் நம்மளால எப்பெல்லாம் முடியறதோ அவனுக்கு அர்ச்சிக்கணும். அப்படி மலர்கள் கொண்டு அர்ச்சிக்கிறது, நம்மளால என்ன முடியுமோ அதெல்லாம் பண்றது. யதாசக்தி தான் எல்லாமே. என்னன்னா நம்மளுடைய சக்திக்கு மிகுந்து பகவான் கேட்கவே இல்லை. உன்னால என்ன முடியறதோ அதை பண்ண சொல்லு. அப்போ அர்ச்சனம் வந்தனம் நமஸ்காரம் பண்ணு. சரி அது முடியலையா? அதுக்கப்புறம் என்ன? அர்ச்சனம் வந்தனம் தாஸ்யம். தாஸ்யம்னா என்ன? அவனுக்கு கைங்கரியங்கள், அவனுடைய அடியாருக்கு கைங்கரியங்கள் பண்றது, எது நம்மளால முடியறதோ அதையெல்லாம் பண்றது. அதே போல தாஸ்யம் சக்கியம். ஒரு ஃப்ரெண்ட் இருந்தா எப்படி நம்மளுடைய விஷயங்கள் எல்லாம் ஷேர் பண்ணிக்கிறதுக்கு ரெடியா இருப்போம் இல்லையா? அது போல ஒரு ஒரு நாளும் எப்படி ஒரு கனெக்ஷன் வரும் நம்மளுக்கும் பகவானுக்கும். இல்ல சாதாரணமா இந்த லௌகீகமாகவே நம்ம ஒருத்தரோட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா ஒரு மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்றோம்? பேசுறதுங்கிறது இருக்கு இல்லையா? எப்பெல்லாம் முடியறதோ ஒரு ஹலோ சொல்றது, ஒரு ஹாய் சொல்றது அப்படின்னு சொல்றோம். அப்போ பகவான்கிட்டயும் என்னன்னா நம்மளுக்கு நடக்கக்கூடிய ஒரு ஒரு விஷயத்தையும் அவனுக்கு ஷேர் பண்ணணும். சோ ஒரு நாள் காத்தால எழுந்துக்கிறோமா, எழுந்திருக்கும் பொழுதே ஹரி நாமத்தை சொல்லிண்டு அப்பா இன்னைக்கு நல்லபடியாக நாள் போகணும் அப்படின்னு ஒரு ஒரு ஜஸ்ட் இன்னைக்கு இந்த விஷயங்கள்லாம் பண்ணணும்னு இருக்கு, நீதான்ப்பா கூட இருந்து எல்லாத்துலயும் துணையா வரணும். அதே போல அந்த நாள் நடக்கும் பொழுதும் அவன் ஸ்மரணையில இருந்துட்டு அதே போல அந்த நாள் பூர்த்தி ஆகும் பொழுது அப்பா இன்னைக்கு ரொம்ப நல்லா நடத்தி கொடுத்துட்டேன் இல்லையா? அவன் இல்லாம ஒரு விஷயமும் அசையறதே கிடையாது இந்த லோகத்துல. அப்படி இருக்கும் பொழுது அவன் மேல அத்தனை ஒரு சக்கியம், அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிறது அவன் கூட நித்தியம் அந்த கம்யூனிகேஷன் இருந்துட்டே இருக்கணும், ஒரு கனெக்ஷன் இருந்துட்டே இருக்கணும் இல்லையா? அப்படி எந்தெந்த வகையில முடியுமோ அது எல்லாத்தையும் கடந்து என்னன்னா இது ஸ்டெப் பை ஸ்டெப்னு சொல்லும் பொழுது கடைசியில் என்னன்னா ஆத்ம நிவேதனம் தான். நீ உன்னையே அவனுக்கு அர்ப்பணி. நீ மத்த விஷயங்கள் எல்லாம் கொடுக்கறதுங்கிறது அப்புறம். முதல்ல ஒன்ன நீ அர்ப்பணம் பண்ணு, நீ பண்ணக்கூடிய எல்லா காரியங்களையும் அவனுக்கு அர்ப்பணம் பண்ணு அப்படிங்கிறது தான் இங்க முக்கியம் இல்லையா? அப்ப அதுதானே கர்மயோகமாகவே கீதையிலயும் சொல்லிட்டு இருக்கு. அப்போ அத போல நீ இருந்துட்ட அப்படின்னா நீ எந்த பாவத்துல இருக்கியோ அந்த பாவத்துல அவன் அடைஞ்சிடுவேன். எந்த ரூபத்தை நீ வழிபடுறியோ அந்த ரூபத்தை நீ அடைஞ்சிருவ. அப்போ அதுதான் இங்க சொல்ல வர. ஏன்னா அந்த ஒரு ஒரு நவவித பக்தியில நீ எந்த வகையில போனாலும் கடைசியில ஆத்ம அர்ப்பணம் அப்படிங்கிறது தானே முக்கியம். ஏன் அது இப்ப இங்க என்ன அந்த குழந்தை ஆத்ம அர்ப்பணம் பண்ணிருக்கு. அதனால என்னன்னா எந்த ஒரு தீங்கும் அந்த குழந்தைக்கு ஏற்படாதபடி பகவான் கூடவே இருந்து ரட்சிச்சுட்டே இருப்பார். அதனால என்ன என்னவோ பண்ணி பாக்குறான். சாப்பாடுல விஷம் கொடுத்துடுறான், கிரீந்திராவக்ஷிப்த அப்படின்னா மேல இருந்து மலையில இருந்து உருட்டி விடுறான். அடுத்த நாள் பார்த்தா சிரிச்சுட்டு அந்த குழந்தை வந்து நமஸ்காரத்தை பண்ணிட்டு அப்பாவுக்கே எல்லாம் வந்து வந்து ரிப்போர்ட் பண்ண உடனே பார்த்தா மலையில இருந்து உருட்டிட்டேன் அப்படின்னா முதல்ல கொஞ்சம் வருத்தமா இருக்கும் அவனுக்கு. கடைசியில பார்த்தா அப்பா நான் அதுல இருந்து வந்துட்டேன்ப்பான்னு வந்து நமஸ்காரத்தை பண்ணும். இவ்வளோ கஷ்டப்படுத்துறானே அப்படின்னா இதுவும் அந்த குழந்தைய பொறுத்த வரைக்கும் என்னன்னா நாராயணனுடைய செயல் இல்லையா? அதனால இதுக்கு வந்து வருத்தப்பட்டு இந்த அப்பா மேல கோவப்படுறது அப்படின்னுலாம் இல்ல. இது நடக்கணும் அப்படின்னா அது இவர் மூலியமாக நடக்கிறது அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு நமஸ்காரத்தை பண்ணிடுமா. இப்படி அக்னியில போடுறது என்னென்ன உண்டோ எல்லா வகையிலயும் பண்ணி பாக்குறான். ஆனா ஒண்ணுத்துனாலையும் வந்து என்னன்னா ஏன் அவனை ஏன் அந்த குழந்தைய தீண்ட முடியல அப்படின்னு கேட்டா அதுதான் இங்க சொல்றார். என்னன்னா துவயி ஞஸ்தாத்மத்வாத்து, உன்கிட்ட ஆத்ம அர்ப்பணம் பண்ண ஒருத்தரை யார் வந்து கஷ்டப்படுத்த முடியும்?
கிமப்பின நிபீடாம் அபஜத்து அப்படிங்கிற. அதனால உன்கிட்ட மனசை வச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு குழந்தைய யாராவது தீண்ட முடியுமா அப்படிங்கிறத சொல்ற. இப்போ ததசங்காவிஷ்ட ச புனரதி அதிதுஷ்டோஸ்ய ஜனகோ அப்படிங்கிற. அப்பாவுக்கு என்னன்னா இன்னும் இன்னும் கோபம் ரொம்ப தாங்க முடியல. இப்போ அந்த 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 குருமார்கள் 2 பேரும் என்ன சொல்றா, நீங்க இந்த குழந்தை என்கிட்ட அனுப்புங்கோ, என்னன்னா நான் எப்படியே வருண பாசத்தினால கட்டி போட்டுடுறேன் அப்படின்னு எல்லாம் சொல்லி தன்னுடைய குருகுலம் இல்லாம தன்னுடைய வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிடலாம் இந்த சண்டனமர்க்கன் 2 பேரும். இப்போ வீட்டுக்கு அழைச்சிட்டு போன உடனே இந்த குழந்தைய கட்டி போடணும்னு சொல்லிட்டு என்னவோ பண்ணி பாக்குறா. ஆனா அந்த குழந்தை என்ன பண்ணுது, சரி இவா கிரகஸ்த தர்மத்துல இருக்கிறவாளா, அவளுக்குன்னு சில கடமைகள் இருக்கும் இல்லையா, அவா அந்த கடமையை பார்க்கணும்னு போகிறதுக்குள்ள இந்த குழந்தை என்ன பண்றதா, சுத்தி இருக்கிற அத்தனை அசுர குழந்தைகளையும் அழைச்சுன்றதான். அழைச்சிட்டு நீங்கள்லாம் என்ன, ஏன் இந்த மனித பிறப்பு கிடைச்சிருக்கே, நீங்க இதை ஏன் இப்படி பாழாக்குறீங்கோ அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைகளுக்கெல்லாம் அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சு விடுத்தான். ஏன்னா இந்த மனுஷ பிறவிங்கிறது கிடைக்கிறதே துர்லபமான விஷயம். இது போச்சுன்னா எப்ப கிடைக்கும்னு சொல்ல முடியும். அதனால இதுல என்னன்னா இந்த உடம்ப வச்சுட்டு நம்ம பகவான அடையாம இங்க இருக்கக்கூடிய லௌகிகமான விஷயங்கள்லயே மனசை செலுத்தின்னு இருந்தோம் அப்படின்னா அப்புறம் நம்ம ரொம்ப தாழ்ந்து போயிடுவோமே. இன்னும் எத்தனை ஜென்மாக்கள் அடையணும் இல்லையா, எத்தனை ஜென்மாக்கள் ஆகும் நம்ம அங்க போய் பகவான் அடையறதுக்கு இல்லையா. அதனால இந்த மனுஷ பிறப்பு ரொம்ப அரிதானது. அதனால வயசாயிட்டு நம்ம பாத்துக்கலாம், அப்புறம் பாத்துக்கலாம். நம்ம அப்புறம் நான் பாகவத 60 வயசு ஆகட்டும், நான் அதுக்கப்புறம் பூரா பாகவதம் நாராயணியம் தான், கோவில் கோவிலா சுத்த போறேன் அப்படின்னு நினைச்சுட்டு இருப்போம். ஆனா யாருக்கு தெரியும், அது வரைக்கும் நம்ம இருப்போமான்னு தெரியாது. அது மட்டும் இல்ல, நம்மளுக்கு இந்திரியங்கள்லாம் ஒழுங்கா வேலை பண்ணும் பொழுதே நம்ம ஒழுங்கா இல்ல அப்படின்னா எல்லாம் போனதுக்கு அப்புறம் என்ன பண்ண போறோம் இல்லையா. கண்ணு சரியா தெரியாது, காது சரியா கேட்காது. எல்லாம் போனதுக்கு அப்புறம் நான் பகவத் பக்தி பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னா காலைல நடக்கவும் முடியாது, கோவில் போகணும்னு நினைச்சாலும் முடியாது, சிரவணம் பண்ணணும்னு நினைச்சாலும் முடியாது. இல்ல கீர்த்தனம் விஷ்ணு ஸ்மரணம் ஸ்மரணம் பண்ணிக்கலாம். ஆனா அப்பயும் நம்மளுக்கு என்ன கவலை இருக்கும் அப்படின்னா, நம்ம குழந்தைகளுக்கு கல்யாணம் ஆச்சு, அவா நன்னா இருக்காளா, இவா நன்னா இருக்காளா, இவாள்லாம் அந்த ஊர் போனான்னு சொல்றாளே நம்ம போக முடியுமா, இல்ல அந்த குழந்தைகள் நன்னா இருக்கா, பேரம்பேத்தியை பார்க்கலையேன்னு இப்படி இந்த கவலைகள் தான் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடும் இல்லையா. அது மட்டும் இல்ல, ஜரா மரணம் வியாதிங்கிறது எப்ப வேணாலும் வரும் இல்லையா. வயசாகி போறதுங்கிறது அப்படி ஒரு 40-50 வயசு ஆயிடுத்து அப்படின்னாலே என்ன, ஒரு ஒரு இந்திரியமாக நம்மளுக்கு அப்படியே க்ஷீணமாயிட்டு போயிட்டு இருக்க போறது. அடுத்தது மரணம் அப்படிங்கிறது நம்ம சொல்லவே முடியாது. எனி டைம் நம்மளுக்கு ரெடியா யமன் பக்கத்திலேயே, நம்ம நிக்கும் பொழுது நிக்கிறான்னு, உட்காரும் பொழுது உட்கார்றான் அப்படின்னு சொல்லிட்டு அழகா ராமாயணத்துல சொல்றார், ராமர் சொல்றார் பரதன்ட்ட, எந்த நேரமும் பக்கத்துல இருந்துட்டே இருக்கான்னு யமன். அப்படி இருக்கும் பொழுது அது மட்டும் இல்ல, வியாதிங்கிறது சொல்லிட்டா வருது. அதுவும் ஒண்ணு மட்டுமா வருது, பட்டத்திரிகளே என்ன இங்க இல்லையா. தனக்கு ஏற்பட்ட வாத நோய் போகணும் அப்படின்னு நினைச்சாரு. இந்த சம்சாரம் அப்படிங்கறதே ஒரு வியாதி தானே இல்லையா. அப்ப அந்த வியாதியிலிருந்து எப்படியாவது நம்ம என்னன்னா பகவானுடைய திருவடி அடையணும் அப்படின்னு என்ன பண்றது அப்படின்னு கேட்டா, இந்த உடம்பு இது அதுன்னே பார்த்துட்டு இருக்காதீங்கோ. இதுலயே அகப்பட்டு இப்படியே நீங்க தவிச்சுட்டு இருக்காதீங்க, இந்த சம்சாரத்திலேயே தத்தளிச்சுட்டு இருக்கீங்க. உயிர் பிரியறதுக்குள்ளையாவது என்னன்னா ஆத்ம நலனுக்கு கொஞ்சமாவது நீங்க முயற்சி பண்ணணும் இல்லையா. அத பத்தி கவலையே பட மாட்டேன்றீங்களே அப்படின்னு சொல்லி, அதனால இங்க என்ன சொல்ற, சரணாகதி பண்ணுங்க, பகவானுக்கு சரணாகதி பண்ணுங்க. சுத்த ஞானம் நம்மளுக்கு வரணும், சாதுக்கள் சங்கம் நம்மளுக்கு இருக்கணும். இதுதான் நம்மளுக்கு ஒரே உபாயம். பகவான அடையணும் அப்படின்னா என்னன்னா இது ஒண்ணுதான் உபாயம் அப்படின்னு சொல்லி, அப்படி சர்வம் விஷ்ணுமயம், இந்த ஜெகத்து முழுக்க விஷ்ணுமயம் தான் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் இந்த குழந்தைகள்லாம் கேட்கறது, அம்மா நம்ம எல்லாரும் ஒரே இந்த சண்டனபக்கன் இவாதானே நம்மளுடைய குருமார்கள், நீ மட்டும் இதெல்லாம் எங்க இருந்துப்பா தெரிஞ்சுட்ட அப்படின்னு கேட்டா, அதெல்லாம் எனக்கு நாரதர் குழந்தை வயித்துல இருக்கும் பொழுதே, இதெல்லாம் நான் வயித்துல இருக்கும் பொழுதே சொல்லிட்டேன் அப்படிங்கறதெல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் அப்ப அந்த குழந்தைகளும் நாமத்தை சொல்ல ஆரம்பிச்சு கொடுத்துங்களாம். ஏன்னா இதுதான் சரியான மார்க்கமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, பவத் பக்தோ தத்துவம் பரமமபி விஜயானம் அசிச்சத்து, அப்படி அந்த பரம தத்துவத்தை எந்த உபதேசம் நாரதர் மூலியமாக இந்த பிரகலாதனுக்கு கிடைச்சதோ அந்த தத்துவம் பூரா என்னன்னா அசுர குழந்தைகளுக்கு பூரா எடுத்து சொல்லிட்டானாம். அப்படி எடுத்து சொன்னதுக்கு அப்புறம் இந்த சண்டனமர்க்கன் பாக்குறான், இனிமே இந்த குழந்தை இங்க வச்சுட்டு இருக்கிறதும் பிரயோஜனம் இல்லை, இருக்கிற எல்லாத்தையும் கொடுத்துடுறது இந்த குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபத்தோட நேரா ஹிரண்யகசிபு கிட்டயே வந்துட்டு, இந்த மாதிரி உங்களுடைய குழந்தைய நாங்க என்னென்னவோ பண்ணி பார்த்துட்டோம், ஆனா எதுவுமே சரியா வரல, ஆனா இந்த குழந்தைய ஒண்ணுமே எங்களாலையும் பண்ண முடியல, அதனால நீங்களே உங்க குழந்தைய வச்சுக்கோங்கன்னு கூட்டிட்டு விட்டுட்டு போயிட்டேன்.
விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் இந்த ஹிரண்யகசிப்புவுக்கு ரொம்ப கோபம் வந்துடுறதாம். முன்னாடியை விட என்னன்னா ருஷாந்த அப்படிங்கிற, ருஷாந்த அப்படின்னு என்னன்னா அந்த கோபத்தினால அகக்கண் குருடாயிடுறது. அகக்கண் குருடாயிடுதுன்னா இப்ப என்ன பண்றது? நேரா, ஆமா யார் உனக்கு இதெல்லாம் சொல்லி கொடுக்கறதுப்பா அப்படின்னு கோபத்துல கத்துறானாம். குலஹதக கஸ்தே பலமிதி. ஆமா, நீ இந்த மாதிரி என்னுடைய குலத்தையே கெடுக்கிறதுக்காக நீ இந்த மாதிரி வந்திருக்கியே, உனக்கு இந்த பலத்தை யார் கொடுக்கறது? யார் உன் பின்னாடி இருந்து இதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறது அப்படின்னு சொன்னோடனே இந்த குழந்தை அப்படியே கையை கூப்பிட்டு சொல்றதாம், என்னன்னா பலமே வைகுண்ட, எனக்கு பலம் கொடுத்தது யாருன்னாப்பா கேக்குறீங்கோ? இது எல்லாம் வைகுண்டநாதனாக இருக்கக்கூடிய அந்த வாசுதேவன் தான். அந்த பகவான் தான் எனக்கு இந்த பலத்தை கொடுத்தது. எனக்கு மட்டும் இல்லப்பா, இந்த லோக்கத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் அவன் தான் பலத்தை கொடுக்குறான். நீங்க இப்ப சத்தமா பேசிட்டு இருக்கே, என்ன ஏதோ சொல்லணும்னு நினைச்சுட்டு இருக்கே, நீங்க சொல்றதும் அவனாலதான். அப்படி உங்களுக்குள்ள இருந்தும் உங்களுக்கு பலத்தை கொடுக்கறது அவன்தான். ஜெகதாம் சாப்பிச பலம், ஜெகத்துல இருக்கக்கூடிய ஒருத்தருக்கும் அவன் தான் பலத்தை கொடுத்துட்டு இருக்கான். இந்த ஜெகத்துங்கிறது மட்டும் இல்ல, இந்த எத்தனை லோக்கம்னு நீங்க சொன்னாலும் 14 லோக்கங்கள் அப்படின்னா அந்த திரைலோக்கியம்னு சொன்னாலும் சரி, எல்லாத்துக்கும் என்னன்னா அவன் தான் பலத்தை கொடுக்குறான் அப்படின்னு உடனே, ஓஹோ அவன் தான் உனக்கு பலத்தை கொடுக்குறானா? எங்க இருக்கான் அவன்? எங்க இருக்கான்? ஓ நாராயணனை தான் நீ சொல்றியா? அப்ப அவன் எங்க இருக்கான்? காமி, எங்க காமி, ஹரே குவாசவ் குவாசவ் அப்படின்னு எங்க இருக்கான் அவன் அப்படின்னு ரொம்ப கோபத்தோட கத்த ஆரம்பிச்சிட்டானாம். சகல ஜெகதாத்மா ஹரிதிதி அப்படிங்க. அப்போ இது பூரா எங்க இங்க இருக்கானா சொல்லு, அவன் எங்க இருக்கான் சொல்லு அப்படின்னு கேட்டா அந்த குழந்தை அப்படியே அழகா சமத்தா கையை கூப்பின்னு சொல்றதான், அப்பா அவன் இங்கேன்னு இல்லப்பா, எல்லா இடத்துலயும் அவன் தான். சர்வம் இந்த இந்த ஜெகத்து பூரா என்னன்னா அவனை தவிர வேற இல்லையே. அப்போ அதனால எந்த இடம்னு நான் காமிப்பேன். இப்ப இந்த இடத்துல இல்லைன்னு சொல்றதும் இருக்குன்னு சொல்றதும் எதையாவது ஒண்ணத்தை வச்சு கம்பேர் பண்ணி தானே சொல்ல முடியும் இல்லையா? இங்க இருக்கு அப்படின்னு சொன்னா இங்க இல்லைன்னு சொல்லலாம், அந்த மாதிரி கம்பேர் பண்ணலாம். ஆனா சர்வம் விஷ்ணுமயமாகத்தான் இருக்கு. எனக்கு இந்த இந்த லோகம் ஜெகத்து பூராவே என்னன்னா விஷ்ணுவாகத்தான் இருக்கு, நாராயணனாகத்தான் இருக்கு. அப்ப இதுல எந்த இடத்துன்னு சொல்லுவேன்? அவன் தூண்லயும் இருக்கான், துரும்புலயும் இருக்கான், இல்ல ஒரு சின்ன சின்ன விஷயத்திலயும் அவன் தான் இருக்கான். இதுக்கு மேல என்னதோ இங்க இருக்கக்கூடிய எல்லா இடத்துலயும் அவன் தான் இருந்துட்டு இருக்கான். தோ தெரியறானே அப்படின்னு அவன் கண்ணுக்கு மட்டும் பகவான் அந்த இடத்துல காட்சி கொடுக்குற. அதனால எங்க எங்க அப்படின்னு கேட்டா தோ இருக்கானேப்பா அப்படின்னு உடனே ரொம்ப கோபம் வந்துடுத்தான். ஏன்னா ஒரு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு பெரிய தூண், அந்த தூண் என்னன்னா இவன் தான் பார்த்து 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 ரசிச்சு கட்டியிருக்கான். ரத்தினங்கள்லாம் இழைச்சு அவ்வளவு பெரிய ஒரு தூணாக இருக்கு. அந்த தூணை காமிச்சு, இந்த தூண்ல அவ இருக்கானா, எங்க எங்க வர சொல்லி, எங்க காணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப கோபத்தோட சலித கரவாலோ திதிசுத்தக, திதிசுத்தன்னு அந்த ஹிரண்யகசிப்பு அப்படின்னு சொல்லு. அப்போ அவன் என்னன்னா திதியினுடைய புத்திரன் இல்லையா? அதனால அவன் சொல்றானா, இந்த இந்த தூண்ல அவ இருக்கானா, காமி, வர சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே, அப்போ கொஞ்ச நேரம் அப்படியே ஒண்ணும் புரியாம பட்டத்திரிகளே என்னன்னா இதுக்கு மேல நடந்ததை நான் என்னன்னு சொல்லுவேன் அப்படின்னு அப்படி நிறுத்திடுறான். அதான் அந்த 10 ஸ்லோகங்களோட 24வது தசகம் பூர்த்தி ஆகுது. ஏன்னா இந்த இடத்துல இதுக்கு மேல என்னன்னு சொல்றது, ஏன்னா அத ஓங்கி ஒரு தட்டு தட்டுறான் தன்னுடைய கதையை வச்சுட்டு. என்னன்னா அந்த கதையே தன்னுடைய கை 2த்துனாலையும் என்னன்னா ஓங்கி பலமா அந்த அந்த கம்பத்து மேல அடிக்கிறான், அந்த ஒரு ஸ்தம்பத்து மேல அடிக்கிறான். அந்த ஸ்தம்பத்து மேல அடிச்ச உடனே என்னன்னா அதுல இருந்து ஒரு பெரிய ஒரு சப்தம் வருது, அதுல இருந்து ஒரு பிரகாசம் வருது. இதெல்லாம் பார்த்து என்ன சொல்றதுன்னு தெரியல. பட்டத்திரிகள் அப்படியே கண்ணை மூடிட்டு அவர் சமாதி நிலையை போயிட்டு, அதுக்கப்புறம் தான் 25வது தசகத்துல அந்த நரசிம்ம அவதாரம் அப்படிங்கறதே நிகழறது. முன்கூட்டியே வந்திருக்கலாம் இல்லையா, முன்கூட்டியே சொல்லியிருக்கலாம். ஆனா இதுக்கு மேல சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல, அவருக்கு வார்த்தை வரல. ஏன்னா என்னால எதுவும் சொல்ல முடியல அப்படிங்கிற, நகிவதிதும் ஏஷோஸ்மி சகசா அப்படிங்கிற, என்னால இப்ப ஒண்ணுமே சொல்ல முடியல, ஏன்னா தொண்டை தழுதழுக்கிறது. ஏன்னா அங்க நரசிம்மராக அந்த அந்த இடத்துல குருவாயூர்ல பட்டத்திரிகளுக்கு காட்சி கொடுக்குற அந்த காட்சியை பார்த்துட்டுதான் அதுக்கப்புறம் என்னன்னா அந்த தரிசனத்தை தான் என்னன்னா அடுத்த தசகத்துல 25ல ஆரம்பிக்கிற, ஸ்தம்பே கட்டயதோ ஹிரண்யகசிபோஹோ அப்படின்னு ஆரம்பிக்கிற. அந்த ஸ்தம்பத்தை அடிச்சானோ இல்லையோ ஹிரண்யகசிபு, அதுல இருந்து என்னன்னா ஒரு பெரிய சப்தம் கேட்டுதான். அந்த சப்தம் எப்படி இருந்தது அப்படின்னா, காது ரெண்டும் அப்படியே ஒயின்னு சவுண்டு கேட்டுருத்தான். ஒண்ணுமே புரியல, எங்க இருந்து இந்த சப்தம் வருது, எந்த இடத்துல வருது அப்படின்ற மாதிரி. எங்க பார்த்தாலும் ஒண்ணும் தெரியல. ஏன்னா முதல்ல சவுண்ட் வந்துருத்து. சவுண்ட் கேட்டாலே ஆபூர்ண ஜெகதண்ட குண்ட கொகரோ அப்படிங்கிற, இந்த அண்டத்தை பூரா பிளக்க வைக்கக்கூடிய அப்படி ஒரு சவுண்டா. இந்த சவுண்ட கேட்ட உடனே யாருக்கும் ஒண்ணுமே புரியல.
அப்படியே பிளாங்கா இருக்கு. எல்லாருடைய அப்படியே ஹார்ட்டே நின்னு போயிடுற மாதிரி இருக்கான். அதான் ஆகூர்ணத்து ஜெகதண்ட குண்ட குகர், இப்படி பார்க்கிறான் அப்படி பார்க்கிறான். எந்த பக்கம் திரும்பினாலும் பிரம்மாண்டமே அதிரக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு சவுண்டு கேட்கறதான். அந்த சவுண்ட கேட்டோன்னே இதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த மாதிரி ஒரு சவுண்டு கேட்டதே இல்லை. அந்த ஏன்னா பயம்னே என்னன்னு தெரியாம இருக்கான் இல்லையா. ராவணனுக்கு கூட என்னன்னா, ஹனுமார் அங்க போயிட்டு அந்த ஆஹ் நேரா போய் ராவணன் முன்னாடியே நின்று பேசுறா இல்லையா. அப்படி பேசி லங்கையே எரிக்கிற வரைக்கும் என்னன்னா பயமெல்லாம் தெரியவே தெரியாது ராவணனுக்கு. எப்பவுமே ஒரு பயம் வந்தாதான் என்னன்னா ஒரு அச்சம் நம்மளுக்குள்ளேயே எப்போ ஒரு கவலையோ இதுவோ வர்றது, ஃபியூச்சரை பத்தி ஒரு பயம் வரும் இல்லையா. நம்மளுடைய விஷயம் ஏதாவது போயிட போறதோ இல்ல நம்மளுக்கு ஏதாவது பாதுகாக்க முடியாம இருக்குமோ இப்படி எல்லாம் தோணும் இல்லையா. அந்த மாதிரி ஒரு பயம் வந்தாதான் என்னன்னா அந்த உள்ள இருக்கக்கூடிய அசுர தன்மைகள்லாம் கொஞ்சமாவது போகும் இல்லையா. அதனால இங்க என்ன சொல்ற, அந்த அந்த அது வரைக்கும் என்னன்னா பூர்வம் கதாபியஸ்ருதம் அப்படின்ற இதுக்கு முன்னாடி என்னன்னா இப்படிப்பட்ட ஒரு சவுண்ட் அவன் கேட்டதே கிடையாது. உடம்பே நடுங்க ஆரம்பிச்சுடுத்து. ஆனா அப்படியும் என்னன்னா அதுக்கப்புறம் பார்த்தா பிரம்மாவே நடுங்கி போயிட்டார். அந்த மாதிரி என்னன்னா சத்தியலோகத்துல இருக்கக்கூடிய அம்போஜ பூர்விஷ்டராத்து அப்படின்னு பார்த்திருப்போம். தைத்திய திக்ஷு விசிருஷ்ட சக்ஷுஷி மகாசம்பிரம்பிணி சம்பதக. அப்படி அசுரன் பார்க்கிறான், அப்படி இப்படி பார்க்கிறான் அப்படி பார்க்கிறான், எங்க இருந்து இந்த சவுண்ட் வருது அப்படின்னு இப்படியும் பார்த்துட்டே இருக்கான். அப்படி பார்த்தா என்னன்னா திடீர்னு அந்த ரெண்டு அந்த தூண் ரெண்டா பிளக்கிறது. பிளந்த உடனே உள்ள இருந்து ஒரு பெரிய ஒரு ரூபம் வரதான். அந்த ஸ்தம்பம் எவ்வளவு பெருசோ அந்த ஸ்தம்பம் உயருக்கு ஒரு பெரிய ஒரு ரூபம் வருது. அந்த ரூபத்தை பார்த்தாலே இது என்னது அப்படின்னு கேக்குற மாதிரி இருக்கு. ஏன்னா அது மனுஷனாவும் தெரியல, மிருகமாகவும் தெரியல. ந மிருகாத்மகம் ந மனுஜாக்காரம், மனுஷன மாதிரியும் தெரியல. ஏன்னா இது வரைக்கும் மனுஷன மாதிரி இருக்கு. கழுத்து பார்த்தா என்னன்னா சிங்க ரூபத்துல இருக்கு. ஹரி, அதாவது ஹரின்னு சொன்னாலே 4 அர்த்தங்கள் சொல்லுவா. சாதாரணமா ஒண்ணு என்னன்னா சாக்ஷாத் நாராயணன், இன்னொன்னு பார்த்தா என்னன்னா இந்திரனுக்கும் ஹரின்னு சொல்லுவா. அதே மாதிரி ஹரின்னு சொன்னா சிங்க ரூபம் அப்படிங்கிறது. இன்னொன்னு ஹரின்னு சொன்னா வனவிலங்குன்னு சொல்லக்கூடிய வானரத்துக்கும் ஹரின்னு சொல்லுவா. இப்போ ஹரி இந்த ஹரி ரூபத்துல வந்திருக்கேன். அதனாலதான் இந்த ரூபத்தை என்னன்னா என்னன்னே சொல்ல முடியல. ஆனா அது பார்த்தா ரொம்ப பயத்தை கொடுக்குற மாதிரி இருக்கான். கிம் கிம் பீஷணம் அப்படிங்கிற, அப்படி என்னது இப்படி கூட இருக்குமா, அற்புதமான ஒரு ரூபமா இருக்கு, இது மாதிரி இது வரைக்கும் பார்த்ததே இல்லையே. யுத்தாந்த சித்தேஸ்வரி அசுரனுக்கு என்னன்னா உள்ளுக்குள்ள ஒரு பதட்டம், உள்ளுக்குள்ள என்னன்னா என்னன்னு சொல்ல முடியாத இது ஒரு ரூபமாக இருக்கு. அது மட்டும் இல்ல வெள்ள வெளியேர்னு இருக்கு. அந்த சிங்கத்தினுடைய அந்த அந்த பிடரி மயிர்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் வெள்ள வெளியேர்னு இருக்கான். அப்படியே பல 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 விகசத் வருஷமா அப்படியே பெருசாயிண்டே அந்த ஸ்தம்பத்து அளவு அந்த நரசிம்மர் பார்த்தா வெளியில வந்த உடனே பார்த்தா இன்னும் வளர்ந்துட்டே இருக்காராம். சமாஜ்ரும்பதாக அப்படிங்கிற, எப்படி வராகமூர்த்தி வளர்ந்துட்டே போனார். முதல்ல அங்குஷ்ட மாத்திரம் இருந்தார், அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு மலை அளவு உயர்ந்தார் அப்படின்னு சொல்லுவான். அதுக்கப்புறம் பார்த்தா பெருசா வளர்ந்துட்டே போயிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்றான் இல்லையா. அந்த மாதிரி இங்கேயும் பார்த்தா அந்த நரசிம்ம ரூபம் வெள்ள வெளியேர்னு இருக்கக்கூடிய அந்த பிடரியோட அவ்வளோ பெருசா ஒரு ரூபம் எடுத்துருக்கான். அப்படி ஒரு பெரிய ரூபத்தோட அதனுடைய கண்கள் ரெண்டும் என்னன்னா உருக்கி வச்ச தங்கம்னு சொல்றா இல்லையா. அப்படி மஞ்ச மசியல் இருக்கக்கூடிய அந்த கண்களாம் தப்தஸ்வர்ண சவர்ண. அந்த கண்கள் என்னன்னா இப்படியும் அப்படியும் பார்க்கறதா. ஏன்னா எதற்காக நரசிம்ம அவதாரம் இந்த தூண்ல இருந்து அப்படின்னா சத்தியமாக்கிறதுக்காக அப்படின்னு சொல்லுவா. சத்தியம் விதாத்தும் நிஜபிருத்திய பாஷிதம் அப்படின்றா அப்படின்னு பாகவதத்துல இருக்கக்கூடிய ஸ்லோகம். அப்படி ஒண்ணு என்னன்னா பிரம்மதேவர் வரத்தை கொடுத்துட்டார். ஆனா அந்த வரத்தை எல்லாத்தையும் அதையும் எடுத்துக்கணும், அதே சமயத்துல இந்த அசுரனையும் தண்டிக்கணும். அப்ப அவர் கொடுத்த சத்தியத்தை ரட்சிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்படி ஒரு அவதாரம். ஏன்னா அவர் என்ன சொன்னார், இரவுல சாகக்கூடாது பகல்ல சாகக்கூடாதுன்னு இத்தனை ஒரு கண்டிஷன்ஸ போட்டுட்டோ இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு 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 ரூபம் இங்க வதம் பண்ணணும் ஹிரண்யகசிபுவ அப்படின்னா அப்ப அந்த சத்தியத்தை காப்பாத்தணும் இல்லையா, பிரம்மதேவர் கொடுத்த சத்தியத்தை காப்பாத்தணும் இல்லையா. அது ஒரு பக்கம். அடுத்தது என்னன்னா அதாவது ஆஹ் குழந்தையே என்ன சொல்றது, இந்த ஸ்தம்பத்துல இருக்கானு எல்லா ஸ்தம்பத்திலயும் அவன் தான் இருக்கான்.
எனக்கு அவனை தவிர வேற ஒண்ணுமே தெரியலன்னு அந்த குழந்தை சொல்றது. இந்த ஸ்தம்பமான கேட்டு அடிக்கும் பொழுதும் என்னன்னா அந்த குழந்தையினுடைய வாக்க சத்தியமாக்கணும் இல்லையா? ஏன்னா தன்னுடைய எப்படிப்பட்ட ஒரு பக்தன் அந்த குழந்தை, வயிற்றுல இருக்கிறதுலேருந்து நாராயணனை தவிர அதுக்கு வேற சிந்தனையே கிடையாது. அத்தனையும் நாராயண சிந்தனை தான். அந்த குழந்தையினுடைய சத்தியத்தை காப்பாத்தணும் அப்படிங்கிறது இன்னொரு ஒரு பக்கம் இல்லையா? அதே மாதிரி என்னன்னா அச்சுதன் அவனுக்கு தன்னுடைய பார்ஷதாள்னு சொல்லக்கூடிய ஹிரண்யாக்ஷன் ஹிரண்யகசிப்பு யாரு? ஜெய விஜயாள் இல்லையா? அந்த ஜெய விஜயாளினுடைய சாபத்தை போக்கணும். அதே சமயம் என்ன, சனத்குமாரர்களினுடைய சத்தியத்தை காப்பாத்தணும். அச்சுதன் தானே வந்து ரட்சிக்கணும் இல்லையா? ஏன்னா தன்னை அண்டினவாள ஒரு நாளும் அவன் விடவே மாட்டான். அப்படியேப்பட்டவனுடைய அவன் தன்னுடைய சத்தியத்தை காப்பாத்தணும் அப்படிங்கிறதுக்காகவும், அது மட்டும் இல்ல இந்த 3 பிறவிகள்ல வந்து என்னன்னா மறுபடியும் சாப விமோசனம் பெற்று பகவானே அடையணும் அப்படிங்கறது சனத்குமாரர்களினுடைய வாக்கு. அவளும் பரம பாகவதர்கள் இல்லையா? அவளுடைய சத்தியத்தை காப்பாத்தணும் அப்படிங்கறத வந்து என்னன்னா காப்பாத்தணும் அப்படிங்கிறதுக்காகவும் இங்க வந்து என்ன, இங்க இத போல ஒரு நரசிம்ம அவதாரத்தை எடுத்து. அது மட்டும் இல்ல, நாரதர் பரம பாகவதோத்தமர் அவர் வந்து என்னன்னா இந்திரன் கிட்ட சொல்ற, எப்படியும் பகவான் அவதாரம் பண்ணி அந்த ஹிரண்யகசிப்புவை வந்து வதம் பண்ணுவார் அப்படின்னு அவருடைய வாக்கும் பொய்யாக கூடாது இல்லையா? அப்ப அந்த சத்தியம் அப்படிங்கிறதே சாட்சாத் பகவான் தான். எப்படி தர்மம் அப்படின்னா பகவான் அப்படின்னு சொல்றோமோ, சத்தியம் எங்க இருக்கோ அங்க பகவான் கட்டாயமாக இருப்பார். அதனால அந்த அத்தனை சத்தியத்தையும் காப்பாத்தணும் அப்படிங்கிறதுக்காகவே பகவான் என்னன்னா இப்போ இந்த நரசிம்ம ரூபத்தை எடுத்துட்டேர் அப்படிங்கிறத சொல்லுவோம். அப்படி இந்த நரசிம்ம ரூபம் எத்தனை பெருசா இருக்கு, கண்கள் எல்லாம் அப்படியே உருக்கி வச்ச தங்கம் மாதிரி இருக்கு. அந்த கண்கள் இப்படியும் அப்படியும் தேடுறது, எங்க குழந்தை எங்கன்னு தேடுறது. ஏன்னா குழந்தை பாகவதன் இல்லையா, அந்த பிரகலாதனை தரிசனம் பண்ணணும் இல்லையா? ஏன்னா எப்படி அதாவது பக்தர்கள் எல்லாம் என்னன்னா பகவான தரிசனம் பண்ணணும்னு காத்துன்னு இருப்பா இல்லையா? அந்த பகவானையே நினைச்சுன்னு இருப்பா. ஆனா பகவான் என்ன பண்ணுவாரா, அந்த பாகவதாலேயே எப்பவுமே நினைச்சுட்டு இருப்பா. அதனால அந்த பாகவதனை தரிசனம் பண்ணணும்னு அவர் ஆசைப்பட்டு இருக்கு. அது மட்டும் இல்ல, பார்ஷதர்களா இருக்கக்கூடிய அந்த ஹிரண்யகசிப்பு, அதுல ஒருத்தர் தானே இந்த ஹிரண்யகசிப்பு. அதனால இந்த ஹிரண்யகசிப்பு எங்கன்னு தேடுற மாதிரி என்னன்னா அப்படியும் இப்படி வராராம், பெரிய ஒரு ரூபத்தோட இப்படி அப்படியும் வரும்பொழுது இந்த பிடரி மயிர் இருக்கு இல்லையா, வெள்ளை வெளேர்னு இருக்கு. அது இந்த பக்கம் போனா ஆகாசத்தை மறைக்கிறது, இப்படி போனா ஆகாசத்தை மறைக்கிறதா. அதுதான் இங்க சொல்ற பிரணிகும்பிதாம்பரம் அப்படின்னா. அம்பரம் அப்படின்னா என்ன, ஆகாசம். அந்த ஆகாசத்தை மறைக்கக்கூடிய அளவுக்கு இப்படியும் அப்படியும் அந்த பிடரி மயிர் இப்படியும் அப்படியும் போறதாம். சட்டாகேசர அப்படிங்கிற அப்படி அவர் இப்படியும் அப்படியும் அப்படி வர பெருசா ஒரு உருவத்தோட அப்படி வரும்பொழுது பார்த்தா வாய் அப்படி ஆளு திறந்துட்டு வரும்பொழுது அந்த நாக்கு வந்து வெளியில அப்படி வரதான். அது வெளியில அப்படி வரும்பொழுது பார்த்தா எப்படி இந்த அந்த காலத்துல பார்த்திருப்போம் நம்ம நிறைய படத்துல, இந்த வாழை வந்து இப்படியும் அப்படியும் இப்படியும் அப்படியும் பண்ணும்பொழுது ஒரு சொங்கின்னு ஒரு சவுண்டு கேட்கும் இல்லையா? அந்த வாள் எப்படி இப்படி அப்படியும் பண்ணும்பொழுது ஒரு சவுண்டு கேட்குமோ, அதனுடைய அந்த பல 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 பலன்னு இருக்குமோ, அதை போல அந்த தெற்று பல்லுக்கு நடுவுல அந்த நாக்கு, ஜிக்வான்னு சொல்லக்கூடிய அந்த நாக்கு வந்து என்னன்னா இப்படி போயிட்டு அப்படி சுழண்டு அப்படி திருப்பி வந்து இப்படி வரதான். அப்படி வரும்பொழுது பார்த்தா கத்தி அந்த வாழை சுழற்ற மாதிரி இருக்கான். அந்த 2 பல்லுக்கு நடுவுல அவருடைய அந்த வெள்ளை வெளேர்னு இருக்கக்கூடிய உருவம். அது மட்டும் இல்ல, கண்ணெல்லாம் அப்படியே அந்த ஒரு அந்த தங்கம் உருக்கின மாதிரி மஞ்ச மசேல்னு இருக்கக்கூடிய கண்கள். இப்படி பார்த்தா என்னன்னா அத்தனை ஒரு பயம் வந்துருமா. ஏன்னா இந்த 2 பல்லு பார்த்தாலே, பொதுவா சிங்கத்து பக்கத்துல போய் யாராவது நிக்க முடியுமா? இல்ல பல்லு புடுங்கிட்டோம்னு சொன்னா கூட பாம்பு மாதிரி பக்கத்துல போய் நிக்க முடியுமா? சில பேர் வளர்க்குறாங்கலாம், அது ஏதோ ரொம்ப ரேர். ஆனா சிங்கத்து பக்கத்துல போய் நிக்க முடியுமா? ஆனா இங்க பார்த்தா சாதாரண சிங்கமா தெரியல, இது வரைக்கும் மனுஷ பிறப்பா இருக்கு. இதுக்கப்புறம் பார்த்தா சிங்கம் தலை மட்டும் சிங்கமா இருக்கு. பார்த்தாலே ரொம்ப பயமா இருக்கு. அதான் அதிருஷ்யமான சுமகா தம்ஷ்டாயு கோட்டாமரம் அப்படின்னா அந்த 2 தெற்றுப்பல்ல பார்த்தது நடுவுல வாள் மாதிரி சுழண்டு இருக்கக்கூடிய நாக்க பார்த்தாலே எல்லாருக்கும் பயம், அப்படி பீதி கிளம்புறதாம். அப்போ உத்சர்பத் பலிபங்க பீஷணஹனும் அப்படிங்கிற அந்த ஒரு கோபத்துல வந்து என்னன்னா இந்த பக்கமும் அந்த பக்கமும் அந்த சத பற்று இருக்கும் இல்லையா, அது இப்படி இந்த பல்லுக்கு நடுவு இந்த இடத்துல எல்லாம் பார்த்தா நரம்புகள்லாம் வெளியில தெரியறதாம். அந்த மாதிரி ஒரு கண்ண பகுதியாக இருக்கான்.
ரஸ்வஸ்தவீயஸ்தர அப்படின்னு என்னன்னா இப்படி ரொம்ப ஷார்ட்டா இருக்கு கழுத்து, அதே சமயம் என்னன்னா ரொம்ப பெருத்து இருக்கக்கூடியதாக இருக்கான். அப்படி அவருடைய அத்தனை கைகள் அந்த குரூராம்சு தூரோல்பணம் அப்படின்னு பார்த்தா அவர் ஒரு ஒரு இந்த தூணுக்குள்ளயும் தயாரா இருந்தாராம். ஏன்னா பிரகலாதன் எந்த தூணை காண்பிக்கிறானோ அந்த தூண்ல இருந்து நம்ம வரணும் அப்படின்னு ஆசையா காத்துட்டு இருக்காரு. அது வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருந்தாரு அப்படின்னா நெயில்ஸ் எல்லாம் அப்படியே ஷார்பன் பண்ணிட்டே இருந்தாராம். ஃபைல் பண்றதுன்னு சொல்லுவா இல்லையா, அந்த மாதிரி அந்த நகத்தெல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா செதுக்கின்னு இருக்காராம். எதுக்குன்னா ரொம்ப கஷ்டப்பட்ட அந்த இரண்யகசிபு கொல்லக்கூடாது இல்லையா, ஷார்ப்பா இருந்ததுன்னு சட்டுன்னு கொண்டு முடிச்சு விடலாம் இல்லையா. அதனால குரூராம்சு தூரோல்பணம் அப்படி அவருடைய பார்வை ஒரு பக்கம், அதே மாதிரி நகங்கள்லாம் நூத்துக்கணக்கான நகங்கள்லாம் அப்படியே ஷார்ப்பா குத்தி கிழிக்கிறதுக்கு ரெடியா இருக்கான். வியோமோல்லங்கி கனாகனோபம கனப்பிரத்வான நிர்தாவித அப்படிங்கிற அப்படி அந்த அந்த சிங்கம் அப்படி புறப்பட்டு வரும் பொழுதே பார்த்தா என்னன்னா அப்படியே இடி இடிக்கிற மாதிரியும் அந்த இடத்துல மின்னல் வெட்டினா மாதிரியும் அப்படி அத்தனை பார்த்த உடனேவே அசுர பதர்கள் எல்லாம் அப்படியே விரட்டி அடிக்கிற மாதிரி இருக்கான். அப்படி ஒரு பயங்கரமான ஒரு ரூபத்தோட நூனம் விஷ்ணுரயம் நிகன்யமிதி, ஆஹா விஷ்ணு வந்துட்டானா, இங்க வந்துட்டானா, ஓஹோ இந்த தடவை இந்த ரூபத்தை எடுத்துன்னு வந்துட்டானோ அப்படின்னு சொல்லிட்டு விஷ்ணுதான் தெரிஞ்சுட்டே போய் என்னன்னா தான் பெருசா சிங்கத்துக்கு முன்னாடி ஒரு எலி வந்துடுத்துன்னு வச்சுக்கோங்களேன். எலி என்ன பண்ணும்னா சும்மா இப்படி ஒரு விளையாட்டு காமிக்கும், அப்படி ஒரு விளையாட்டு காமிக்கும், அப்படி விளையாடுற மாதிரி என்னன்னா சிங்கம் வந்து விளையாடுறது இப்போ என்னன்னா இரண்யகசிப்பு போறான் நேரா போய் என்னன்னா கதைய தூக்கிண்டு வரான். அதை தவிர ஒரு பெரிய ஒரு வாளையும் கேடயத்தையும் உருவிண்டு வரான். இப்படி பலவிதமா எத்தனையோ தனக்கு தெரிஞ்ச இப்ப யாராவது ஒருத்தர் பெரியவா ஆத்துக்கு வந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன், சின்ன சின்ன குழந்தைகள்லாம் இருந்தா என்ன பண்ணுவா, பொதுவா வந்து எனக்கு இது தெரியும், நான் இது வரைஞ்சிருக்கேன், நான் இப்படி பாடுவேன், நான் இது கத்துன்னு இருக்கேன், அதை கத்துன்னு இருக்கேன்னு போய் ரொம்ப ஆச்சரியமா போய் அந்த ஆசையோட சொல்லுவா இல்லையா. அந்த மாதிரி இவனுக்கு தெரிஞ்ச வித்தைகள் எல்லாம் அங்க இறக்குறானாம். அதனால என்னன்னா ரெண்டு கைகளாலையும் அந்த பகவான் நரசிம்மர் என்ன பண்ணிட்டாரு, இப்படி பிடிச்சுட்டார். அப்படி பிடிச்சிருந்த உடனே இப்ப என்ன பண்ற பாக்கலாம், ஆசையா வந்து ரொம்ப நாள் ஆச்சேன்னு வந்து கட்டிக்கிறதுக்கு வேற இரண்யகசிபு அப்படி கட்டிக்கிறதுக்கு வந்தா என்னன்னா அவன் என்ன பண்றான், அப்படி கொஞ்சம் அப்படி நழுவி போயிட்டு அதுல இருந்து போய் நேரா ஒரு வாளையும் கேடயத்தையும் எடுத்துன்னு வந்துட்டு என்னென்ன விசித்திரம் உண்டோ அத்தனையும் காமிக்கிறான். அதான் விசித்திரஸ்ரமான் வியாவிருண்வன் புனராபபாத அப்படின்னு. அப்படி என்னென்னவோ வகையில வந்து வாள் எடுத்து இப்படி பண்றான் அப்படி பண்றான். அங்க பெருசா ஒரு ரூபம், அத பார்த்தாலே பயம் இருக்கும், இவனுக்கும் உள்ள பயம் இருக்கும். ஆனா வெளியில பெரிய ராஜான்னு தன்னை காண்பிச்சுக்கணும் இல்லையா மத்தவா முன்னாடி, அது வேற இருக்கும் இல்லையா. அதனால அப்படிப்பட்ட ஒரு ஒரு இவனும் அது அந்த வேகத்துக்கு ஈடு கொடுத்துட்டு போயிட்டு இருக்கானா. இது என்னது இது ஆச்சரியமா இருக்கே அப்படின்னு ஏன்னா உடனே அழிக்க வேண்டியவனுக்கு இத்தனை நேரம் எதுக்கு கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தா அது இங்க சொல்ற பிராமியந்தம் திதிஜாதமம் புனரப்பி அப்படி பார்க்கிற. சரி இதுக்கும் மேல அவனை விட்டு வச்சுட்டு கஷ்டப்படுத்த வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நேரா என்ன பண்றாரா, ரெண்டு கைகள்னாலையும் பிடிச்சு கொண்டு வந்து நேரா என்னன்னா துவாரே தோருயுகே, அந்த துவாரம்னா என்னன்னா என்ட்ரன்ஸ் இருக்கு இல்லையா, பொதுவா அதனாலதான் நிலப்படியில உட்காராத இப்படின்னா சொல்லுவா இல்லையா. அந்த நிலப்படியில போய் உட்காந்துட்டாராம். ஏன்னா அது என்ன கீழையும் இல்ல மேலேயும் இல்ல, அது தரைன்னு சொல்ல முடியாது, ஆகாசம்னு சொல்ல முடியாது இல்லையா. இரவு நேரமும் இல்ல பகல் நேரமும் இல்ல, அந்த சந்தியா வேலைக்காக காத்துட்டு இருந்த இத்தனை நேரம், அதனாலதான் நீ என்ன விளையாடணுமோ விளையாடு அப்படின்னு சொல்ற. அதனால நேரா என்ன பண்ணாராம் அந்த இடத்துல போயிட்டு உட்காந்துட்டு அவனும் பரம பாகவதன் இல்லையா, பார்ஷதர் இல்லையா. அதனால அந்த அந்த உடம்ப தூக்கின்னு வந்து இப்படி மடியில வச்சுட்டான். அப்படி உக்காந்துட்டு மடியில வச்சுட்டு என்ன பண்ணார், அப்படி பார்க்கிறாராம். சரி இப்பவாது இவனுக்கு அந்த பக்தி வருதா அப்படின்னு பார்ப்பான். அப்படி பார்த்த உடனே என்னன்னா அதுக்கப்புறமும் என்ன, இவன் எத்தனையோ ஆட்டம் போடுறதுக்கு ரெடியா இருக்கான். அதனால புரிஞ்சுன்ட்டு தன்னுடைய நகங்கள்னால அவனுடைய மார்ப கிழிச்சுட்டாராம். நகரான் யுத்காய வக்ஷோபுவி, ஏன் மார்ப கிழிச்ச அப்படின்னு பார்த்தா அந்த மார்புக்குள்ள பார்க்கிறான், ஆஹா கொஞ்சம் பக்தி இருக்கா, ஏதாவது விட்டுட்டானோ மறந்துட்டானோ அப்படின்னு எல்லாம் அப்படி திறந்து பார்க்கிற மாதிரி பார்க்கிறான், எங்கேயாவது மூலையில இருக்கலாமே அப்படின்னு அப்படி ஒரு எண்ணத்தோட. அதுவும் ரொம்ப காலம் கழிச்சு அந்த பார்ஷதரா இருக்கக்கூடிய ஜெயவிஜயாள்ல ஒருத்தர் தானே இல்லையா, அதனால மடியில போட்டு தன் மடியிலேயே வச்சுட்டு என்னன்னா அந்த நகத்தினால அப்படி கீறி எடுக்கிறாராம். பார்த்தா ரத்தம் அப்படியே பீறிட்டு அடிக்கிறது, உடம்பு முழுக்க சிவப்பாயிட்டான். வெள்ளை வெளியேர்னு வந்த நரசிம்ம அவதாரம் இப்ப பார்த்தா செவந்து போயிருக்கு. அந்த குடலை உருவி மாலையா போட்டுக்கிறதுன்னு சொல்லுவா இல்லையா, அந்த மாதிரி குடலை பூரா எடுத்துட்ட.
அதிகர்ப்ப நிர்பர கலத் ரக்தாம்பு பத்தோத்சவம் அப்படிங்கிற அந்த ரத்தத்தை பூரா பருகிறாராம். அதுல இருந்து வர்ற ரத்தத்தை பூரா அதிகர்ப்ப நிர்பர கலத் ரக்தாம்பு பத்தோத்சவம், உற்சவம் மாதிரி கொண்டாடுறாராம். அதை பார்த்துட்டு அதனாலதான் இன்னைக்கும் என்னன்னா பானகத்தை கரைச்சி வைக்கிறது அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒரு வழக்கம் இருக்கு இல்லையா. அந்த மாதிரி இந்த ரத்தத்தை அப்படி பருகிறாராம். அப்படி பருகி அதுக்கப்புறம் பார்க்கிற அந்த அந்த குடலை எடுத்து மாலையா போட்டுக்கிறார். அதுதான் இங்க சொல்ற தெக்வாதம் ஹதம் ஆஷு ரக்தலஹரி சிக்தோன்னமத்வர்ஷ்மணி அப்படிங்கிற. அப்படி அந்த அந்த உடம்புல இருந்து அத்தனை அந்த உள்ள இருக்கக்கூடிய குடலை பூரா உருவிட்டு அதையே மாலையா போட்டுண்டு அந்த உடம்ப விட்டு எறிகிறாராம். அப்படி அந்த உடம்பு மட்டும்தான் இருக்கு, உயிர் போயிடுத்து இல்லையா. அப்படியே அந்த உடம்ப மட்டும் விட்டு எறிகிறாராம். அது மட்டும் இல்ல, சுத்தி இருந்த அசுர பதர்கள் அப்படின்னு பார்க்கிறோம் இல்லையா, அத்தனை அசுர பதர்களையும் என்னன்னா அப்படியே அகாத்தியமானே தொய் அப்படின்னு பக்ஷணம் மாதிரி எடுத்து 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 வாயில போட்டுன்னு இருக்காராம். அப்படி எடுத்து எடுத்து வாயில போட்டுட்டு பார்த்தா என்னன்னா, சுத்தி பார்த்தா என்னன்னா, அதாவது அந்த இடம் மட்டும் அதிர்றதுன்றது இல்ல, சுத்தி இருக்கக்கூடிய மலைகள், கடல், அதான் விகம்பிதாம்புதி குலம் வியாலோல சைலோத்கரம் அப்படிங்கிற அத்தனை சைலம்னு மலைகள் எல்லாம் அப்படியே அந்த இதுல ஒரு நடுங்க ஆரம்பிச்சு விட்டான். ஏன்னா இவர் அப்படி அந்த அந்த உடம்பு விட்டு எரிஞ்சுட்டு அப்படி எழுந்துக்கிறார். எழுந்து பார்த்தா அந்த ஒரு நடையும் வைக்கும் பொழுது பார்த்தா அத்தனை கதி கலங்கி போயிட்டான். அத்தனை கடல் எல்லாம் அப்படியே பொங்கி எழுந்து வர்றது. மேல ஆகாசத்துல இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்லாம் புரோத்சர்ப கச்சரம், கச்சரம்னா ஆகாசத்துல இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்லாம் கீழ் விழற மாதிரி இருக்கும். அப்படியே அத்தனை அந்த அந்த பூமியே அதிர்ந்து போயிடுத்து, அண்ட சராச்சரமே கதி கலங்கி போயிடுத்து. இது என்ன ஆச்சரியம், துஸ்தாம் அவஸ்தாம் ததவு அப்படிங்கிற. அப்படி இது எல்லாத்தையும் கதி கலங்கி போய் கடைசியில என்னன்னா உடம்பு முழுக்க ரத்தம் மாமிசம் சதையினே அங்கங்க அங்கங்க உடம்பு முழுக்க ஒட்டின்னு இருக்கான். நரசிம்மருக்கு என்னன்னா அதை பார்த்துட்டு எல்லாரும் அவாவா இருந்த இடத்துல இருந்து ஸ்துதி பண்றான். ஏன்னா இதை பார்க்கும் பொழுது இந்த கோராந்திர மாலாதரம் அப்படிங்கிற அந்த அந்த கொடலை மாலையா போட்டுண்டு அதை விட உடம்பு முழுக்க அங்கங்க மாமிசமும் இதுவும் எல்லாம் சுத்தி இருக்கும் பொழுது சுத்தி இருக்கிறவாளுக்கு எப்படி இருக்கும். துவாம் மத்தியே சபம் இத்தரோஷமுஷிதம், அந்த அந்த அவர் வரக்கூடிய அந்த அந்த ஒரு நடையும் இதுவும் பார்த்தாலே என்னன்னா அப்படி கதி கலங்க வைக்கிற மாதிரி இருக்கு. நேரா போய் அந்த சிம்ஹாசனத்துல, அன்னைக்கு அவர் எந்த ஆசனத்துல உட்கார்ந்தாலும் அன்னியிலிருந்து சிம்மாசனம் ஆயிட்டு, ஏன்னா சிம்ம ரூபத்தை எடுத்துன்னு வந்துட்டார் இல்லையா, அந்த சிம்மாசனத்துல அப்படி உட்கார்ந்தாராம். சுத்தி இருக்கிற பிரம்மதேவன்ல இருந்து எல்லாரும் வந்துட்டா. எல்லாரும் என்னன்னா அவாவா பக்கத்துல போகவே பயப்படுறாளாம். ஏன்னா அந்த மாதிரி ஒரு கோபத்தை இது வரைக்கும் பார்த்திருக்கவே மாட்டான். அப்படி ஒரு கோபம். ஏன்னா தன்னுடைய பக்தனாக இருக்கக்கூடிய பிரகலாதன் மேல கைய வைக்கிறதுக்கு வந்துட்டான் இல்லையா. ஏன்னா அந்த பிரகலாதனை கஷ்டப்படுத்துறதுக்கு வந்துட்டான் இல்லையா. அதனாலேயே என்னன்னா, ஏன்னா எத்தனையோ வகையில பிரகலாதனுக்கு தொந்தரவு கொடுக்கும் பொழுது கூட என்னன்னா அங்கிருந்தே ரட்சிச்ச. ஆனா இவன் ஸ்தம்பத்தை அடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஸ்தம்பத்துல மட்டும் நாராயணன் இல்ல அப்படின்னா என்னன்னா, உன்னை நான் என்ன பண்ண போறேன் பாரு, என்னுடைய வாழ்நாள உன்னுடைய கழுத்தை அப்படியே நான் என்னன்னா கொன்னுடுவேன் அப்படின்னு மிரட்டி இருக்கும் பொழுது, அப்போ அந்த கோபம், ஏன்னா என்னுடைய பக்தனை போய் நீ இப்படி ஒரு ஹிம்சை பண்ற இல்லையா அப்படின்னு ஒரு கோபம். அதனால அந்த கோபத்தோட இருக்கக்கூடிய அவன் நரசிம்ம ரூபத்தை பார்த்துட்டு எல்லாரும் பக்கத்துல வரவே பயப்படுறாளாம். அப்படி பயந்து போய் என்னன்னா தூரே ஸ்திதா பீரவக, அந்த அந்த பயம், அந்த பயத்தினால யாரெல்லாம் அப்படின்னா சர்வே சர்வே சர்வ விரிஞ்ச வாசவ முக்காக அப்படிங்கிற, சர்வே எத்தனை தேவர்களும் எத்தனை எல்லாரும் வந்திருக்கா, அத்தனை பேரும் சரி, பரமசிவன் வந்திருக்கிற அந்த இடத்துல. விரிஞ்சி அப்படின்னா என்னன்னா பிரம்மதேவன், வாசவமுகா தேவேந்திரன் மற்றும் தேவர்கள் எல்லாரும் இருக்கா. எல்லாரும் இருந்த இடத்திலிருந்து அங்கங்க இருந்தே ஸ்துதி பண்ணிட்டு இருக்கா. ரிஷிகள் அவளுக்கு தலைவராக எல்லாம் இருந்துண்டு அவளும் ஸ்துதி பண்றா. நாகர் கூட்டங்கள், கிண்ணறர்கள், கந்தர்வர்கள் எல்லாத்துலயும் வந்திருக்கா. ஆனா எல்லாரும் என்னன்னா அங்கேயே இருந்தபடியே ஸ்துதி பண்றாளே தவிர யாராலையும் நெருங்க முடியலையா. அப்படிப்பட்ட ஒரு ஒரு பயம் ஏற்படுற மாதிரி இருக்கு அந்த ரூபம். அப்போ பிரம்மதேவன் பார்க்கிற மகாலட்சுமி தாயார் வந்தா பரவாயில்லையே அப்படின்னு தோன்றதான். மகாலட்சுமி தாயாருக்கும் என்னன்னா நரசிம்ம ரூபத்தை பார்த்துட்டு இப்படி ஒரு கோபத்தோட இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லையே, எனக்கே சந்தேகமா இருக்கு, என் கணவரா இவர் இவ்வளவு கோபத்துல இருக்காரே அப்படின்னு மகாலட்சுமி தாயாரும் பின்னாடி ஒதுங்கின்ட்டான். அப்புறம் பிரம்மதேவன் பார்க்கிறார், அப்பா பிரகலாதா, ஒன்னை தவிர இந்த நரசிம்மரை சாந்தப்படுத்துறதுக்கு யாருமே இல்லை, அதனால நீயே இவரை சாந்தப்படுத்தணும்னு கூப்பிட்டு அவர் பிரார்த்திச்சுக்கிறார். அதனால
அதே இங்க சொல்வா, பூயோப்பி அக்ஷத ரோஷதாம்னி பவதி. இப்படிப்பட்ட அந்த கோபத்தை போக்கணும் அப்படின்னா எப்படியும் நம்ம பொதுவா பார்த்திருப்போம். ஆத்துல வந்து வேலைக்கு போயிருக்கிற கணவர் ஏதோ ஒரு அங்க ஒரு ஒரு கஷ்டம் இருந்திருக்கலாம், யாரோ ஏதோ சொல்லி இருக்கலாம். ஆத்துக்கு வரும்போது ரொம்ப கோபமா வருவார் இல்லையா? ஆனா அந்த கோபத்துல ஏதாவது ஒரு குழந்தை வந்து என்னன்னா அப்படியே காலை பிடிச்சுண்டோ இல்ல அந்த குழந்தைய பாத்துட்டா அப்படின்னா மனைவி மேல கோபம் இருக்கலாம், அந்த கோபத்தை வெளிப்படுத்தலாம், இல்ல கொஞ்சம் பெரிய பசங்கன்னா அவ மேல கூட கோபத்தை வெளிப்படுத்தலாம். ஆனா அந்த குழந்தைய பார்த்த உடனே அந்த கோபம் எல்லாம் அப்படியே அடங்கிடும் இல்லையா? அந்த மாதிரி என்னன்னா இப்போ இந்த பிரகலாதன், அந்த பிரகலாதன பிரம்மதேவன் சொல்ற, ஏன்னா பிரம்மாக்ஞையா பாலகே, பிரம்மாவினுடைய ஆக்ஞையின் பேர்ல அவருடைய அந்த தூண்டுதலின் பேர்ல என்னன்னா பிரகலாதன் போய் நேரா அவருடைய அந்த திருவடியில முதல்ல நமஸ்காரத்தை பண்ண உடனே அடுத்த செகண்ட் பார்த்தா என்னன்னா அந்த கோபமான அந்த பார்வை அப்படியே சாந்தமாயிட்டான். அதனாலதான் இன்னைக்கும் என்ன பிரகலாத வரதன் அப்படின்னு. ஏன்னா அந்த பிரகலாதனை பார்த்த உடனே எந்த கண்கள் ஹிரண்யகசிப்புவை பார்த்து அவ்வளோ ஒரு ஒரு அந்த ஒரு தங்கத்தை உருக்கின மாதிரி அவ்வளவு கோப பார்வை அப்படிங்கிறது இருந்ததோ, இப்ப பிரகலாதனை பார்த்த உடனே என்னன்னா அப்படியே சாந்தமாயிடுது. அதுவா இந்த கண்கள் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுது. அப்போ அந்த பிரகலாதன் வந்து என்னன்னா ரொம்ப அழகான ஸ்துதி பாகவதத்துல 7வது ஸ்கந்தத்துல சப்தம ஸ்கந்தத்துல இருக்கும். ரொம்ப அழகான பிரகலாத ஸ்துதி இருக்கு. ஏன்னா பிரகலாதன் முதல்ல வந்த உடனே ஸ்லோகம் சொல்வாரு என்னன்னா, பிரம்மதேவன்ல இருந்து எல்லாரும் ஸ்துதி பண்ணிட்டா அப்படிப்பட்டவாளுக்கு இறங்காது நீங்கோ, நான் அசுர குழந்தை, அசுர ஒரு குலத்துல வந்தவன் தான், நான் என்னன்னு உங்களை ஸ்துதி பண்றது அப்படின்னு தான் ஆரம்பிக்கும் அந்த குழந்தை. அத்தனை அழகான ஸ்துதி. அந்த ஸ்துதியை கேட்டுட்டு ரொம்ப ஆனந்தமாயிடுவாராம். ஆஹா, என்ன ஒரு ஞானம் அந்த குழந்தைக்கு, என்ன ஒரு பக்தி, எத்தனை ஒரு ஒரு எப்பவுமே ஒரு பக்தி அப்படின்னா என்னன்னா அதுல ஒரு ஸ்ரத்தா இருக்கணும், ஒரு நம்பிக்கை, ஒரு விசுவாசம் இருக்கணும் இல்லையா? நம்ம எல்லாம் கூட சொல்லுவோம் எல்லாம் கடவுள் பார்த்துப்பாருன்னு வாய் மட்டும் சொல்லிட்டு இருப்போம். ஆனா ஏதோ ஒரு கஷ்டம்னு வரும்பொழுது என்ன ஆயிடும், ஆட்டோமேட்டிக்கா நம்ம தான் ஏதோ பெருசா பண்ற மாதிரி நம்மளுக்குள்ள என்ன நான் தான் பண்றேன்ற எண்ணம் வந்துருது இல்லையா? எந்த இடத்துலயும் பகவான் வந்து ரட்சிப்பார் அப்படிங்கிற, ஏன்னா ஒரு கல்லுக்குள்ள ஒரு தேரை இருக்கு, அந்த தேரைக்கு எங்க இருந்து சாப்பாடு வரும் என்ன ஏதுங்கிறது நம்மளா பார்க்கிறோம் இல்லையா? இல்ல நம்ம தான் வந்து நம்ம பார்த்த ஒரு குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னா அந்த குழந்தைய நான் தான் ஊட்டி ஊட்டி வளர்க்குறேன், நான் தான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? யார் அப்படி சொல்ல முடியும்? ஏன்னா இரவு நேரம் அம்மாவோ அப்பாவோ தூங்கிடுறா, அந்த தூங்கி போனதுக்கு அப்புறம் அந்த குழந்தைய ரட்சிக்கிறது யாரு? அந்த சமயத்துல என்ன வேணாலும் வரலாமே இல்லையா? ஆனா எல்லா கதை ஒரு டாக்டர் கூட சொல்லலாம், நான் எப்படியேப்பட்ட வியாதியும் குணப்படுத்திடுவேன் காப்பாத்திடுவேன் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அந்த டாக்டர் கூட 100% சொல்லிட முடியுமா? அப்போ பிறப்போ இறப்போ எதுவுமே மனுஷா கையில கிடையவே கிடையாது. ஒரு பிறப்பு எடுக்கிறதும் சரி, மரணம் சம்பவிக்கிறதும் சரி, எந்த ஒரு ஜீவன் எப்படி இருக்கணுங்கிறது எல்லாமே என்னன்னா பகவானுடைய அந்த ஒரு ஆக்ஞைப்படிதானே நடந்துட்டு இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது நம்ம ஏதோ பெருசா காப்பாத்திடுறோம், நம்ம ஏதோ பண்ணிடுறோம் அப்படிங்கறது அங்க ஒண்ணுமே இல்லையே இல்லையா? அதனால இப்போ அந்த ஸ்துதியெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் நரசிம்மர் அப்படியே ரொம்ப சாந்த, ஏற்கனவே அந்த குழந்தைய பார்த்த உடனே பயக்கிருத் பயநாசன அப்படின்னு சொல்லுவா இல்லையா விஷ்ணு சஹஸ்ரநாமத்துல? பயத்தை கொடுக்கக்கூடியவரும் அவர்தான், பயத்தை எடுக்கக்கூடியவரும் அவர்தான், அபயத்தை கொடுக்கக்கூடியவரும் அவர்தான். இப்ப பயத்தை யாருக்கு கொடுப்பார்? தர்மப்படி நம்ம வாழல அப்படின்னா அவளுக்கு கட்டாயமாக பயத்தை கொடுப்பார். யார் அதாவது அவனை அண்டி இருக்கக்கூடிய பக்தாளுக்கு அபயத்தை கொடுப்பார் இல்லையா? அதனால பயக்கிருத்து பயநாசன அப்படின்றத சொல்லுவா. அப்படி இப்போ இந்த குழந்தை கிட்ட கேக்குற, குழந்தை பிரகலாதா, உனக்கு என்ன வரம் வேணும்பா கேளு அப்படின்னு கேட்ட உடனே இத்தனை ஸ்துதியும் பண்ணிட்டு அந்த குழந்தை கைய கூப்பிட்டு நிக்கிறது, எனக்கு இனிமே ஆசையே இல்லாத வரம் தான். உனக்கு என்ன ஆசை அப்படின்னு கேட்டா, என்ன வரம் வேணும் அப்படின்னு கேட்டா, ஆசை இல்லாத ஒரு வரத்தை எனக்கு கொடுங்கோ, எந்த காலத்தையும் வேற எது மேலேயும் எனக்கு ஆசை வரக்கூடாது, உங்களை தவிர எனக்கு வேற எந்த ஆசையும் இருக்கக்கூடாது அப்படிங்கிற வரத்தை கொடுங்கோ அப்படின்னு ஒண்ணு. இதை போல யாரு இருப்பா? ஏன்னா ஒரு வரத்தை பெற்றுட்டா அப்படின்னா என்ன ஆகும், ஒரு வியாபாரம் மாதிரி இல்லையா ஆயிடும். நான் உனக்கு இது பண்றேன்ப்பா, ஒரு பூஜை பண்றேன், நீ எனக்கு இது பண்றியா, நான் உனக்கு இது பண்றேன் நீ எனக்கு இது பண்றியா அப்படின்னா அது ஒரு வியாபாரம், ஒரு வணிக மாதிரி இல்லையா, வணிகன் மாதிரி இல்லையா அப்படின்னு இந்த குழந்தை கேட்கறதுனால இந்த இந்த வணிகன் மாதிரி என்ன ஆக்கிடாதுங்க. ஏன்னா நீங்க கேட்கும் பொழுது என்னன்னா என்னுடைய ஆசையை தூண்டுவிக்கிற மாதிரி நீங்க கேக்குறீங்க. ஆனா அந்த எந்த ஒரு விஷயமும் என்ன ஆசைங்கிறதை தீண்டவே கூடாது, நான் அப்படி இருக்கணும் அப்படின்னு அந்த குழந்தை ஆசை இல்லாம இருக்கக்கூடிய ஒரு வரத்தையே பெற்றுள்ளது, பக்தி ஒண்ணுத்தையே வரமாக பெற்றது. அதுதான் அகாமம் அப்படின்னு பார்த்திருப்போம் நம்ம. ஆஹ் 25வது தசகத்துல 9வது ஸ்லோகத்துல இருக்கும்.
ஸ்தோத்ரைரதோத்காயதः தஸ்யா காம தியோ அப்படின்னு வரும். தஸ்யா காம அப்படின்னு என்ன? தஸ்ய அகாம, ஆசையில்லாத ஒரு வரத்தே ஒரு வரமாக பெற்றுண்டது அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். அப்படி அந்த குழந்தைக்கு என்னென்ன அனுகிரகம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணிட்டு ஒன்ன போல ஒரு குழந்தை பக்தியோட இருந்துட்டுனா போரும்பா. 21 தலைமுறைகள் அவ அத்தனை பேரும் பாவனம் ஆயிடுறா, அவ அத்தனை பேரும் சுத்தமாயிடுறா அப்படிங்கறதெல்லாம் சொல்லி நரசிம்மமூர்த்தி என்னன்னா அந்த குழந்தைக்கு அத்தனை அனுகிரகத்தையும் பண்ற. ஆனா அந்த குழந்தைக்கு ஒரு விஷயம் மட்டும் கேட்டது என்னன்னா, அப்பா உங்களை எத்தனையோ வகையில தப்பு தப்பா சொல்லியிருக்கலாம், எத்தனையோ பண்ணியிருக்கலாம், ஆனால் எங்க அப்பாவுக்கு என்னன்னா நல்ல கத்திய குடுங்கோ அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டுதான். ஏன்னா அப்பா அசுர குலம் அப்படிங்கிற பொழுது என்ன எத்தனையோ தப்பு பண்ணியிருக்கலாம், பகவானை எத்தனையோ நிந்திச்சிருக்கலாம். ஆனா நீங்க என்னுடைய அப்பாவுக்கும் நல்ல கத்திய குடுங்கோ அப்படின்னு உடனே அதுவும் தந்தேன்பா அப்படின்னு சொல்லி அப்படி இந்த நரசிம்மர் அந்த அவதாரம் அந்த ஒரு முகூர்த்த காலம் அப்படிங்கறதான் சொல்லுவா. ஆனா இன்னைக்கும் என்னன்னா அந்த நரசிம்மர ஸ்மரணம் பண்ணிக்கிறவாளுக்கு கட்டாயமாக என்னன்னா அவளுடைய அத்தனை காமனைகளும் பூர்த்தி ஆகும் அப்படிங்கறத சொல்லுவா. இது போல ஏவம் நாட்டித்த ரௌத்ர சேஷ்டித விபோ, என்னப்பா இது இது ஒரு பெரிய ஒரு ஆக்ஷன் இல்லையா நீ பண்ணிருக்க, ஒரு நாடகம் இல்லையா போட்ட மாதிரி இருக்கு, இது என்னவோ நீ கோபப்படுற மாதிரி கோபப்படுற, ஆனா எல்லாரும் உன்னுடைய பார்ஷதர்கள் தான் இல்லையா. பகவான் அதாவது யாருக்கும் இப்ப நம்ம சொல்றோம் குழந்தைக்கு என்னன்னா அப்பா அம்மா கட்டாயமாக எந்த காலத்திலயும் நன்மையே பண்ணக்கூடியவா, ஹிதத்தையே பண்ணக்கூடியவா. ஆனா என்னன்னா ஒரு குழந்தை தப்பான வழியில போறது அப்படின்னா அதை அடிச்சாவது மிரட்டியாவது இல்ல ஏதாவது ஒரு வகையில பனிஷ் பண்ணியாவது அந்த குழந்தைய என்ன நல்வழிக்கு கொண்டு வரணும் இல்லையா. அப்போ அது பெற்றவாளுடைய கடமைன்னு ஆறுது இல்லையா. அதே போலதான் பகவான் என்னன்னா ஒரு ஜீவன் ஏதோ கர்மாக்கள்னால கர்ம வசப்பட்டு அசுர குவாலிட்டிஸ் இருந்தாலும், ஆனா அந்த அசுர குவாலிட்டிஸ் இருக்கக்கூடிய அசுரத்தன்மையோடு இருக்கக்கூடிய ஜீவன்களை தண்டிக்கிறது போல இந்த மாதிரி சில வதங்கள் அப்படிங்கிறது. ஏன் அசுரர்களுக்கெல்லாம் வதம் அப்படின்னு கேட்டா இதுதான் பதில் இல்லையா. ஏன்னா அந்த மாதிரி தப்பு பண்ணக்கூடியவாளுக்கு ஒரு தண்டிக்கிறதுங்கிறது இருந்தால் தானே அடுத்து வரக்கூடியவா நன்னா இருப்பா, நல்ல மார்க்கத்துல போகணும்னு நினைப்பா இல்லையா. அதே சாதுக்களுக்கு என்னன்னா எப்பவுமே ரட்சணை, அவனை அண்டி இருக்கிறவாளுக்கு கட்டாயமாக ரட்சிக்க கூடியவர் பகவான். அதனால இப்படி ஒருத்தருக்கு இப்படி அந்த பாரபட்சம் அப்படிங்கிறது பகவானுக்கு கிடையவே கிடையாது இல்லையா. என்னைக்குமே என்னன்னா அப்பா அம்மா எப்படி ஒரு குழந்தைக்கு ஹிதத்தை தான் நினைப்பா, ஹிதத்தை தான் பண்ணுவாளோ அதே போலதான் பகவான் எந்த காலத்திலயும் ஒரு ஜீவனுக்கு கஷ்டம் அப்படிங்கறத கொடுக்கவே மாட்டார். அந்த கஷ்டம் கொடுக்கறது எதுக்கு அப்படின்னா நம்ம ஏதோ ஒரு வகையில நம்மளுக்கு சில விஷயங்கள் புரியாம இருக்கும், சில விஷயங்கள் பக்குவப்படாமல் இருக்கும், சில விஷயங்கள் நம்மளுக்கு அந்த இடத்துல தேவையான ஒரு புத்திமதியை சொல்ற மாதிரி இருக்கும். அப்போ அந்த கஷ்டத்தினால நம்ம கத்துண்டோம் அப்படின்னா அதுல இருந்து அழகா வெளியில வந்துடலாம். ஆனா அந்த கஷ்டத்துல புரிஞ்சுக்காம எனக்கு கடவுள் கஷ்டத்தை கொடுத்துட்டார், நான் எவ்வளவோ பூஜை பண்றேன் ஆனா என்ன அவர் பார்க்கறதே இல்லை, எனக்கு எந்த அனுகிரகமும் பண்றது இல்லை அப்படின்னு நம்ம நினைச்சுட்டு இருந்தோம்னா நம்மளுக்குத்தான் வீழ்ச்சி, நம்மளுக்குத்தான் நாசம் அப்படிங்கிறது. ஏன்னா அது சொல்லக்கூடிய விஷயத்த நீ புரிஞ்சுக்காம இருக்க அப்படின்னா திருப்பி அது போல ஒரு கஷ்டம் வரத்தான் வரும் இல்லையா. எப்படியாவது ஒரு வகையில உன்னை திருத்தறதுக்கோ இல்ல உன்னை நல்லபடியா அனுகிரகம் பண்றதுக்கோ தான் பார்ப்பரே தவிர பகவான் எந்த காலத்திலயும் தண்டிக்கிறது அப்படிங்கிறது சும்மா தண்டிக்கிறது அப்படிங்கிறது கிடையாது இல்லையா. அதனால இந்த விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்ல இத போல ஒரு நாடகம் ஹே விபோ அப்படின்னு கூப்பிடுறாரு, எல்லா இடத்துலயும் வியாபிச்சு இருக்கக்கூடிய ஹே பகவானே நீ இத போல ஒரு நாடகம் அழகா நடத்தியிருக்கேப்பா, ஒரு ரொம்ப கோபத்தோட இருக்கிற மாதிரி ஒரு பாவனை பண்ணிட்டு இப்படி எல்லாம் பண்ணியிருக்கே. இது என்னன்னா ஸ்ரீதாபனியாபித அப்படின்னு சொல்ற பொழுது உபநிஷத்துக்கள்லாம் என்னன்னா இந்த நரசிம்மமூர்த்தியை ரொம்ப கொண்டாடுறது, நிறைய ஸ்துதிகள்லாம் இருக்கு அப்படிங்கறத சொல்லுவா. அதனால அப்படி இந்த நரசிம்மரை பூரா என்னன்னா நரசிம்மமூர்த்தியை பூரா என்னன்னா ரொம்ப கொண்டாடுறது. அப்படிப்பட்ட அந்த ஸ்ரீதாபனின்னு சொல்லக்கூடிய அந்த கிரந்தமா இருக்கட்டும் இல்ல ஸ்ருதி அதாவது வேதத்தினுடைய அந்தங்களா இருக்கட்டும் எல்லாமே என்னன்னா நரசிம்மமூர்த்தியை ரொம்ப கொண்டாடுறது. இப்படிப்பட்ட லீலைகள்லாம் பண்ண ஹே குருவாயிருப்பா நீ. ஆனா என்ன ரொம்ப சுத்தமானவன் இல்லையா, ரொம்ப சுத்த சத்துவ மூர்த்தியாச்சே நீ. அப்படிப்பட்டவன் ஏதோ கோபப்படுற மாதிரியும் அசுரர்களை வதம் பண்ற மாதிரியும் நீ காண்பிக்கிறியே, இதெல்லாம் ஒரு நாடகம் தானேப்பா அப்படின்னு பட்டத்திரிகள் என்னன்னா பிரகலாத பிரிய ஹே மருத்புரப்பதே அப்படிங்கிற அப்படி சொல்லும் பொழுது அதுக்கு ஏன்னா ஒரு தசகம் பூர்த்தி ஆகும் பொழுதும் குருவாயூரப்பன் ஆமோதிச்சால்தான் அடுத்த தசகம் அப்படிங்கிறதே போவர் பட்டத்திரிகள். ஆனா இந்த இடத்துல ஆமோதிக்கவே இல்லையா. அப்ப நான் ஏதாவது தப்பா சொல்லிட்டேனோ அப்படின்னு பார்த்துட்டே இருக்காராம்.
அப்போ ஒரு அசரீரியாக ஒரு வாக்கு கேட்கறதாம். குருவாயூரப்பனே வந்து என்னன்னா, இல்லப்பா பிரகலாத பிரியன்னு சொல்றியே, நான் பக்த பிரியன் இல்லையா? அத போல பக்தி பண்றவா யாரு இருந்தாலும் நான் வந்து அனுகிரகம் பண்றதுக்கு காத்துட்டு இருக்கேனே. பிரகலாதனுக்கு பிரியமானவன் மட்டும் கிடையாதுப்பா, பக்தர்களுக்கு எல்லாருக்கும் பிரியமானவன் அப்படிங்கறத சொல்லி பட்டத்திரிகள் பூர்த்தி பண்றாரு இந்த 25வது தசகத்தை. அதாவது சர்வாமயாத் பாகிமாம், என்னுடைய அத்தனை ஆமையாத் அப்படின்னாலே என்ன, வியாதி. வியாதினா உடம்புக்கு வரக்கூடிய வியாதி இந்த ஜென்மத்தோட போகும். ஆனால் நம்மளுக்கு சம்சாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய வியாதி இருந்ததுன்னா திருப்பி 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 பிரவருத்தி மார்க்கத்துல நம்மள கொண்டு சென்றுட்டே இருக்கும் இல்லையா? எத்தனை ஜென்மம் எடுப்போம்னு தெரியாது. புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம்னு சொல்ற மாதிரி அப்படி நம்மளுக்கு எத்தனையோ ஜென்மங்கள் ஏற்படலாம். ஆனா அந்த வியாதியிலிருந்து நீதான் என்னை வந்து என்ன உத்தரணம் பண்ணணும், என்னை இதுல இருந்து ரட்சிக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த தசகம் பூர்த்தியாகுது. இது நாராயணியத்துல இருக்கக்கூடிய நரசிம்ம அவதாரத்தை பத்தி எடுத்து சொல்லக்கூடியது. ஏன்னா பகவான் அடையிறது அப்படிங்கிறது வந்து என்னன்னா, ஈவன் இந்த பாகவதத்துல சொல்றா என்னன்னா, காமாத்து துவேஷாத்து பயாத்து ஸ்னேகாத்து. அதாவது நீ பகவான் அடையறதுக்கு வந்து என்னன்னா, ஏதாவது ஒரு வகையில நீ பகவான் அடையலாம். நீ பக்தியோட இருந்துட்டும் அடையலாம். அதே போல என்ன துவேஷத்தோடு, ஏன்னா அதுக்கும் ஸ்லோகம் இருக்கு. அதாவது கோப்பியக காமாத்து பயாத்து கம்சக துவேஷாத் சைத்தியதை சைத்தியனா சேதி நாட்டு ராஜாவாக இருக்கக்கூடிய சிசுபாலன். அந்த சிசுபாலனுக்கு என்னன்னா துவேஷம், ஒரு வெறுப்பு. கண்ணன் அப்படின்னாலே பிடிக்கவே பிடிக்காது அந்த மாதிரி. அப்படி இருக்கக்கூடியவன். அதே மாதிரி விருஷ்ணி குலத்துல இருக்கிறவாளுக்கெல்லாம் சம்பந்தாத்து விருஷ்ணயக அப்படின்னு ஸ்லோகத்துல இருக்கும். விருஷ்ணி குலத்துல இருக்கிறவாளுக்கெல்லாம் கண்ணனுடைய சம்பந்தம் இருக்கிறதுனாலயே வந்து என்னன்னா முக்தி அடைஞ்சுட்டா, நல்ல கதி அடைஞ்சுட்டா அப்படிங்கறத சொல்ற. அதே மாதிரி ஸ்னேகாத்து யூயம் பக்தியா வயம் விபோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்லோகம். அப்படி நீ ஏதாவது ஒரு வகையில பகவான, ஏன்னா நம்மளுக்கு பொதுவா என்ன பக்தியில ஆழ்ந்துட்டு இருந்தோம்னா ரசமாக இருக்கும். அதே இதை போல துவேஷமோ வெறுப்போ இல்ல ஒரு பயமோ, கம்சனுக்கு பயம் இருந்துட்டே இருந்தது. எந்த காலத்திலயும் கண்ணன் வந்துருவானோ கண்ணன் வந்துருவானோ அப்படின்னு ஒரு பயமே இருந்தது. ஆனா அவனும் நல்ல கதியை தானே அடைஞ்சுட்டான் இல்லையா? அப்போ ஏதாவது ஒரு வகையில நம்ம பகவானை அடைவது அப்படிங்கிறதுதான் நம்ம இந்த மனித பிறப்பு எடுத்ததற்கான பயன் அப்படிங்கிறதே. இந்த உடம்பு எடுத்ததுக்கு என்ன பயன்பா அப்படின்னு கேட்டா, பகவானை அடைவதுதான் இந்த உடம்பு எடுத்ததற்கான பயன் அப்படிங்கிறத சொல்லுவா. அப்படி இந்த நரசிம்ம அவதாரம் அப்படிங்கிறது பூர்த்தியாருது. அது மட்டும் இல்ல, ஆக்சுவலா தேசிகர் வந்து தன்னுடைய காமாசிகா அஷ்டகம் அதுல சொல்லியிருப்பாரு என்னன்னா, துவயி ரக்ஷதி ரக்ஷகைஹி கிமன்யைஹி துவயி ரக்ஷதி ரக்ஷகைஹி கிமன்யைஹி அப்படின்னா துவயிச்சா ரக்ஷதி அப்படிங்கிறார். அதாவது நீ ரட்சிக்கல அப்படின்னா நான் எங்க போய் என்னப்பா பிரயோஜனம்? நீ ரட்சிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல, என்னை விட்டுட்ட அப்படின்னா மத்தவ யாரால வந்து எனக்கு ரட்சிக்க முடியும்? என்னை யார் வந்து ரட்சிக்க முடியும் அப்படிங்கறத சொல்ற இல்லையா? அந்த மாதிரி பகவான நம்பிக்கையோட நம்ம எந்த நேரத்துல எப்படியேப்பட்ட இடத்துல கூப்பிட்டாலும் அவன் கட்டாயமாக வருவான். அவன் ஏதோ வருவான் அப்படிங்கறத சொல்றதை விட நமக்குள்ள இருந்து பிரகாசிப்பான் அப்படிங்கிறது தான் அதுக்கு சரியான வார்த்தை. ஏன்னா அவன் ஏதோ புதுசா வெளியில இருந்து ஒண்ணு நம்மளுக்கு வரணும் அப்படிங்கிறது இல்ல, ஆல்ரெடி உள்ள இருந்துட்டு இருக்கான். ஆனா என்ன, காமம் குரோதம் முதலான விஷயங்கள்லாம் அதை போட்டு தெர மாதிரி மறைச்சுன்னு இருக்கு. அப்படி மறைச்சுன்னு இருக்கக்கூடிய பகவான் பிரகாசிக்கணும் அப்படின்னா இத போல இருக்கக்கூடிய அசுர தன்மைகள், ஏன்னா அசுரத்தன்மைகள் அப்படின்ற பொழுது கிருஷ்ணாவதாரத்துல நம்ம பார்த்திருப்போம் நிறைய. அதாவது நம்ம ஏதோ வெளியில ஒரு அசுரன் இருக்கான், அவனை கண்ணன் வதம் பண்ணர் அப்படிங்கறதெல்லாம் நம்ம சொல்றோம் இல்லையா? இப்போ நரசிம்ம அவதாரம் மாதிரி அவதாரம் எடுத்து வதம் பண்றாரு அப்படி அப்படி கிடையாது. உள்ளுக்குள்ளேயே இருக்கக்கூடிய அசுர குவாலிட்டிஸ தான் சொல்ல வருது இல்லையா? ஒரு அசுர வதம் அப்படிங்கிறது என்ன, நமக்குள்ள இருக்கக்கூடிய கெட்ட விஷயங்கள். அந்த திரை விலகினாதான் என்னன்னா பகவான் அங்க பிரகாசிப்ப, அந்த பகவானை அடைவதுன்னு நம்ம ஏதோ ஒரு இடத்துக்கு போய் அடையிறது அப்படிங்கிறது இல்ல, நமக்குள்ள இருக்கக்கூடிய பகவானை அடையிறது. அதனால எப்பவுமே நம்ம என்னன்னா சில நல்ல சத் விஷயங்களை நம்ம வளர்த்துப்போம். அது எப்படிப்பட்டது அப்படின்னா, ஏன்னா நாராயணனுக்கு விஷ்ணுவுக்கு பிடிச்ச புஷ்பங்கள் அப்படின்னு சொல்லுவா. எது எது பிடிக்கும் அப்படின்னா 8 புஷ்பங்களை சொல்வா பொதுவா. என்னன்னா அஹிம்சா பிரதமம் புஷ்பம், முதல்ல அஹிம்சை, யாருக்கும் தொல்லை பண்ணாம நம்மளால இன்னொருத்தர் ஹர்ட் ஆகாம இருக்கணும். அதே மாதிரி அடுத்தது இந்திரிய நிகிரகம் அப்படின்னு சொல்லுதான் புஷ்பம். இந்திரிய நிகிரக, நம்மளுடைய இந்திரியங்களை நம்மளால ஆன மட்டும் என்னன்னா நம்ம கண்ட்ரோல்ல வச்சுக்கணும். அதாவது நம்ம கண்ட்ரோல்னா என்ன அர்த்தம், அது போன போக்குக்கெல்லாம் நம்ம போயிட்டு இருக்க கூடாது.
நம்ம கண்ட்ரோல்ல அது இருக்கணும். அப்படி அடுத்தது சர்வபூத தயா புஷ்பம். மூணாவது புஷ்பம் என்ன அப்படின்னு பார்த்தா எல்லா ஜீவராசிகள் கிட்டயும் கருணையோட இருக்கணும். தயை அப்படிங்கிறது ஒரு புஷ்பம். அதே போல க்ஷமா புஷ்பம் விசேஷத்தக. க்ஷமா அப்படின்னு என்ன, பொறுமையா இருக்கிறது. மத்தவாளுக்கு ஏதாவது ஆகிறத பார்த்துட்டு பொறுத்துக்கோங்க அப்படின்னு சொல்றது இல்ல. க்ஷமான்னா நம்மளுக்கு ஒரு பொறுமை அப்படிங்கிறது தேவை. நம்மளுக்கு வரக்கூடிய கஷ்டம் அப்படின்னா அதை பொறுத்துக்கணும். அதே இன்னொருத்தருக்கு கஷ்டம் அப்படின்னா நம்மளால ஆன விஷயத்துல உதவி பண்ண பார்க்கணும் இல்லையா. அடுத்தது தியான புஷ்பம் தப புஷ்பம் அப்படிங்கிற தியானம் அப்படிங்கிறதும், ஏன்னா பகவத் ஸ்மரணை அப்படிங்கிறது தான் தியானம். இப்போ இந்த 1 மணி நேரம் நம்ம இருக்கோம் அப்படின்னா அந்த 1 மணி நேரமும் பகவானை தவிர வேற சிந்தனை இல்லாம இருக்கும் இல்லையா. அதுதான் தியானம்னு சொன்னாலும் சரி, ஞானம்னு சொன்னாலும் சரி, 2 விதமாக சொல்லுவா. தப புஷ்பம், தபசு அப்படின்னா கொஞ்சம் நம்மள வருத்திண்டு, சாஸ்திரத்துல சொல்றபடி கொஞ்சம் நம்மள வருத்திண்டு பகவத் சிந்தனையில ஆழ்ந்துட்டு இருக்கிறது. அதே மாதிரி சாந்தி, மனது எப்பவுமே அமைதியா நிம்மதியா இருக்கணும். எல்லாம் இது வேணும் அது வேணும்னு இருக்கிறத பார்த்துட்டு எல்லாத்தையும் ஆசைப்படுறது இப்படியே இருந்துட்டு இருக்க கூடாது. அந்த சாந்திங்கிறது ஒரு புஷ்பம். இதுதான் என்ன, இதை தவிர கடைசியா ஒரு புஷ்பம் சொல்றது சத்தியம். சத்தியத்தை பேசுறது, சத்தியத்தை கடைப்பிடிச்சுட்டு இருக்கிறது. அதனால இந்த அஷ்டாவிதம் புஷ்பயோகோ, இந்த இந்த புஷ்யோகோ, இந்த புஷ்பங்கள் தான் என்னன்னா விஷ்ணோகோ பிரீத்திகரம் பவேத், பிரீத்திகரம் பவேத் அப்படிங்கிற இந்த 8 விதமான புஷ்பங்கள் தான் விஷ்ணுவுக்கு ரொம்ப பிரீத்தியானது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுண்டு நம்ம எல்லாரும் என்னன்னா சத் விஷயங்கள் இத போல இந்த புஷ்பங்கள்னால ஒரு நாளும் நம்ம ஏதாவது நம்மளுக்கு ஒரு மனசுல ஒரு கெட்ட எண்ணம் எழும்பொழுதும் இத போல பகவானை பிரார்த்தனை பண்ணிட்டு இதுல இருந்து நீதான்ப்பா என்னை விடுவிக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டு எப்பெல்லாம் முடியறதோ நம்ம இந்த போல சத்சங்கத்துல நம்மளால ஆன மட்டும் சேர்ந்துக்கிறதுங்கிறது. ஏன்னா இது போல சத்சங்கம் இருக்க என்னன்னா நம்மளுடைய கவனம் வேறு விஷயங்கள்ல போகாம இருக்கும், பகவத் விஷயங்கள்லயே ஈடுபட்டு இருக்கும். ஏன்னா இது ஒண்ணுதான் நம்ம என்னன்னா கரையேறதுக்கான ஒரே வழி அப்படிங்கறத சொல்றது. இதோட இந்த நரசிம்ம அவதாரம் இது போல ஒரு சான்ஸ் கொடுத்த எல்லாருக்கும் முதல்ல ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். NSM தனுஷ்கோடி சாருக்கு, மாதங்கி மேடம்க்கு. ஏன்னா அவதான் ரொம்ப ஆசையா கேட்டுட்டே இருந்தா. நான் எனக்கு இதெல்லாம் தெரியாது, இதுக்கெல்லாம் நான் ஒழுங்கா கத்துக்கல. ஏன்னா எனக்கு வெறும ஸ்லோகம் அர்த்தம் அப்படிங்கிறது தான் எனக்கு தெரியும். அதை வச்சுட்டுதான் இன்னைக்கு முதல்ல நான் உங்களுக்கு இதை போல நரசிம்ம அவதாரம் இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் இதை போல ஒரு பிரவச்சனம் அப்படின்னு இருக்கிறது. இது சொல்லக்கூடாது நம்ம அது மாதிரி. ஏன்னா எவ்வளவோ பேர் எவ்வளோ ஜாம்பவான்கள் எல்லாம் இருக்கா. நம்ம இப்போதான் ஜஸ்ட் ஒரு ஸ்லோகம் அர்த்தத்தை வச்சுட்டு சொல்லிட்டு இருக்கேன். ஏதாவது குறைகள் இருந்தா க்ஷமா பிரார்த்தனை தான். தேங்க்யூ சோ மச் எல்லாருக்கும். ராமநாமா சொல்லி பூர்த்தி பண்ணிடலாம். ராம 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 ராம். ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. जानकीकान्तस्मरणं जय जय राम राम आञ्जनेय स्वामिनः जय. गोपिका जीवनस्मरणं गोविन्दा गोविन्दा. सद्गुरुनाथ महाराज की जय. कायेन वाचा मनसेन्द्रियैर्वा बुद्ध्यात्मना वा प्रकृते स्वभावात् करोमि यद्यत् सकलं परस्मै नारायणायेति समर्पयामि. यदक्षरपदविष्टं मात्राहीनं त्वद्भूये तत्सर्वं क्षम्यतां देव नारायण नमोऽस्तुते. विसर्गबिन्दुमात्राक्षरपदपादक्षराणि च न्यूनानि चातिरिक्तानि क्षमस्व पुरुषोत्तम. Thank you, ma'am. Thank you so much. Ram Ram ma'am. Keshav Devi ma'am, recording off பண்ணிக்கோங்க. Sir